திருச்சிற்றம்பலம். ஆமாம் பொன் கூட்டகத்த சொல்லம் பைங்கிளியே பாமாலை யாழ் முறைய பனழிய பண்டருள் செய் மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியம் கோமாந்தன் புகழொருகால் என்புற நீ கூறாயே கோச்சையர்கோன் தன் புகழ் யான் இன்புற நீ கூறாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு, ஆசிரியர் பிரானார் எம்பெருமான் தெய்வ செக்கிழா பெருமானார் திருவடிகளை மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சால்வாம் வெள்ளாவில் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவரலும் திருவரலும் கூட்டு வைக்க, நாம இந்த குழுமத்துல எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு முற்படுறோம். இன்றைக்கு 4வது அமர்வா இருக்கு. 3 அமர்வுகள்ல 128 பாடல்களை நாம சிந்தித்து இருக்கோம். 2032 தொடர் எண்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் 2032 129வது பாடல்ல இருந்து நாம பார்க்க போறோம். நூத்தி 29 பாடல் எண் 2032 இன்றைய வகுப்பு. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவல வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு தர திருத்தொண்டு பரவுமாம். திருச்சிற்றம்பலம். வைகும் அந்நாளின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைப்பெருமான் புராணம் அவங்க திரு அவதாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரு ஞானப்பால் உண்டது தாளம் திருத்தாளம் பெற்ற அந்த அற்புத நிகழ்வு பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க 2-3 மன்னிக்கணுமா அம்மா சவுண்ட் கேட்கலமா? அம்மா கேக்குதம்மா. கேக்குதாமா? இப்ப கேக்குதுமா. கேக்குதுமா கேக்குது. இப்ப கேக்குது. அப்போ சுவாமி திருத்தாளம் பெற்ற அந்த பகுதியை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க தல யாத்திரை, அதாவது தல யாத்திரை அவங்க போறது நம்ம என்னமா சொல்றோம்னாக்கா திருச்செலவு அப்படின்னு சொல்றோங்க. அந்த மாதிரி 2 திருச்செலவுகள் சுவாமி போனதை நம்ம பார்த்தோம். அந்த 2 திருச்செலவுகள் முடிந்து பெருமானோட திருச்செலவு எல்லாமே எப்படி இருக்குன்னா, அப்ப சுவாமியோடது வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பிள்ளை பெருமானாரோட வேற மாதிரி இருக்குன்னா, ஒரு திருச்செலவுனா சீகாழில ஆரம்பிச்சு திருப்பி சீகாழில முடிப்பாங்க, திரும்ப சீகாழில. இது மாதிரிதான் 6 திருச்செலவும் இருக்கும். அதுல 2 திருச்செலவுகள் நிறைவுபடுத்தி ஆணியாம் திருப்பதிகம் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தோணியில இருக்கக்கூடிய பெருமானார அங்க பாடி நம்ம தோணியில விட்டுட்டுதான் நம்ம சென்ற வகுப்புல அவங்கவுங்க இல்லத்துக்கு திரும்பணும் இல்லைங்களா? இப்ப திரும்பவும் நம்ம தோணிபுரத்துக்கு போய் நம்மளோட பிள்ளை பெருமானோட திருவடியில போய் சரணடைஞ்சிரும். அப்போ வைகும் அந்நாள் இப்படி வைகும் அந்நாள்ல இந்த கதை முழு கதையும் சொல்லிட்டாங்க. இந்த நாள்ல கீழ்பால், அதாவது நம்மளோட சீர்காழிக்கு கீழ்பக்கத்துல இருக்கக்கூடிய மகேந்திரப்பள்ளி வாசம் செய் பொழில் குறுகாவூரும் திருமுல்லை வாயில் உள்ளிட்டு எய்திய பதிகள் எல்லாம் இன்புற இறைஞ்சியத்த தையலால் பாகதமை பாடினான் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னாக்கா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திரு மகேந்திரப்பள்ளி, மகேந்திரம்னாக்கா வந்தோர் இந்திரன் வழிபட வானநாடு ஆள்கை என்று அப்படின்னு தேவாரம் வரும். அதாவது பல இந்திரர்கள் இருந்தார்கள். நம்ம எல்லாம் இந்திரன்னா ஒரே நினைச்சுக்கோம், அது ஒரு பதவி. அந்த பதவிக்கு அந்தந்த காலங்கள்ல அந்தந்த ஆட்கள் யாராவது வந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது
மகேந்திரன்ற ஒரு இந்திரன் வழிபாடு செய்த அந்த இந்திரனா இருந்த இந்திர பதவியில இருந்த அவர் வந்து வழிபாடு செய்ததால அந்த ஊருக்கு வந்து மகேந்திர பள்ளி அப்படின்னு பேரு. மகேந்திர பள்ளின்னு சொல்லுவாங்க, மகேந்திர பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தலத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மூன்றாம் திருமுறையில 31வது திருப்பதிகம். மூன்றாம் திருமுறையில 31வது திருப்பதிகம் கொல்லியில அமைந்தது. மூன்றாம் திருமுறை 31வது திருப்பதிகம். பண் வந்து கொல்லி. திரைதரு பவளமும் சீர்த்திகள் வைரமும் கரைதரு அகிலோடு கனவளை புகுதரும் வரைவிலால் எய்த மகேந்திர பள்ளியும் அறவரை அழகனை அடியினை பணிமினே அப்படிங்கிறாங்க. அழகன்றது இங்க சுவாமியோட திருநாமமே திருமேனி அழகர். அம்பாள் பேரு வடிவாம்பிகை இல்லைன்னா அழகாம்பிகைன்னு சொல்லுவாங்க. சுவாமியோட திருநாமமே திருமேனி அழகர். அவர் எப்பயுமே அழகுதான், ஆனா இங்க நாமமே திருமேனி அழகரா சொல்லுவாரு. வம்பலாம் பொழிலனி மகேந்திர பள்ளியுள் நம்பனார் கழலடி ஞான சம்பந்தன் சொல் நம்பரம் இதுவென நாவினால் நவிபவர் உம்பரார் எதிர்கொள்ள உயர்பதி அனைவரே அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பாடல்கள். அதுல வந்து இந்த நிறைவு பாடல் திருக்கடை காப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா, வம்புலாம் போல நிறைய பொழில்கள் இருக்கக்கூடிய இந்த மகேந்திர பள்ளியில இருக்கக்கூடிய நம்பனார், நம்பிக்கைக்குரிய பெருமானார், நம்பர்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பெருமானார், அவரோட திருவடிய யார் வணங்குனாங்களா? திருஞான சம்பந்தர் வணங்கினார். அந்த சொல்ல கொண்டு நம்பரம் இது என நம்மளோட பெருமை, நமக்கு கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்பரம் என நாவினால் நவிழ்பவர். அப்ப இப்படி எல்லாம் வணங்கணும். அப்படி வணங்கினா என்ன நடக்கும்? உம்பரார் எதிர்கொள்ள உயர்பதி அனைவரே. இப்ப தேவர்களா எதிர்கொள்ள அந்த சிவலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றது. இப்படி சொன்னா கூட நம்மளுக்கு புரியுதோ என்னவோ. ஆனா உங்களுக்கு இன்னொன்னு சொன்னா நல்லாவே புரியும். நம்மளோட நம்பி சுவாமி வந்து சுவாமி அழைச்சாரு இல்லைங்களா வெள்ளை யானையில. அப்ப யாரெல்லாம் எதிர்கொண்டு அழைத்தாங்க? இந்திராதி தேவர்கள் முதலானவர்களாம் எதிர்கொண்டு அழைத்தாங்க. வருணன் மலர் தூவி வழங்கினா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் கூட சிவலோகம் போவோமா? எப்போ? இந்த மகேந்திர பள்ளியில இருக்கக்கூடிய பெருமானரை சரணடைந்து நம்மளோட ஞான பிள்ளையார் பாடின இந்த பாடலை எப்ப வந்து நம்ம பாடிட்டே இருக்கிறோமோ அப்ப உம்பரார் எதிர்கொள்ள சிவலோகத்துக்கு போறது மட்டும் இல்ல, அந்த தேவர்கள்லாம் வந்து எதிர்கொண்டு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பதிகை பலனை கொடுக்குறாங்க. அங்க வந்து நாமளும் இப்ப வடிவாம்பிகை அப்படின்னா திருமேனி அழகரை வணங்கிட்டு அடுத்தது குருகாவூர்னு ஒரு தலம் கொடுத்திருக்காங்க. குருகாவூர் வெள்ளடைன்னு இந்த ஊருக்கு பேரு. வெள்ளடைனாக்கா வெல்விடை வணங்கினதால ஒரு காலத்துல அதுக்கு வந்து வெள்ளை விடை. சுவாமியோட திருநாமமே வெள்ளடைநாதர் அப்படின்ட்டு, வெள்ளடை ஈஸ்வரர், காவியங்கண்ணி அம்பாளோட திருநாமம். இது வந்து இந்த பாடல் வந்து ஒரு ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு ஒரு சிறப்பு கொண்டு இருக்கு. என்னன்னாக்கா வேற யாரும் இந்த அந்தாளி குறிஞ்சின்ற கூடிய இந்த பண்ணை எடுத்து கையாளவே இல்லை. நம்மள நாயன்மார்கள்ல யாருமே இந்த பண்ணை வந்து எடுத்து கையாளல. நம்மளோட ஞானசம்பந்தர் எடுத்து கையாண்டிருக்காரு. அவரு கூட இரண்டு பாடல்கள் தான் பாடியிருக்காங்க அந்தாளி குறிஞ்சில. ஒரு பாடல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாடல். கல்லோ பெருமணம் வேண்டா கழுமணம் பல்லோ பெருமணம் பாட்டுமையாய் தீல சொல்லோ பெருமணம் சுடலரே தொண்ட நல்லோ பெருமணம் மேய நம்பானே அப்படின்னு நம்ம பாடக்கூடிய அந்த காதலாகி கசிந்துக்கு முன்னாடி பாடின அதுலதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த வாழ்வே வேண்டாம், உங்களோட திருவடிதான் வேணும்ன்றது செம்பொருளா கொண்டு பாடின பாடல் அந்த கல்லூர் பெருமன். அந்த அந்தாளி குறிஞ்சில இந்த குருகாவூர் வெள்ளடைக்கு பாடுறாங்க. இதுல கூட நம்மளுக்கு முழு பாடல் கிடைக்கலைங்க. ஒரு 6 பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது வந்து 3ஆம் திருமுறையில 124வது பதிகம். 3ஆம் திருமுறையில 124வது பதிகம். திருக்குருகாவூர் வெள்ளடைன்றது ஊரோட பேரு. அந்தாளை குறிஞ்சியில பாடப்பட்ட பாடல். சுவாமி வந்து வெள்ளடை ஈஸ்வரர், காவியங்கண்ணி அம்மை. இதுக்கு இன்னொன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நம்பி சுவாமியோட தொடர்புடையதுதான் அது கூட. என்னன்னாக்கா நம்பி சுவாமி தல யாத்திரை போகும்போது ரொம்ப பசியோட போறாங்க.
குருகாவூர் வெள்ளடை சுவாமியை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகும்போது ரொம்ப பசி தளர்ந்து வெயில் இந்த மாதிரி ஒரு வெயில் நேரம் தாகமாவும் இருக்கு, வெயிலாவும் இருக்கு, பசியாவும் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாமியை பார்க்கணுன்ற அன்போட போகும்போது இந்த சுவாமி வெள்ளடை ஈஸ்வரர் என்ன பண்றாரு, குருகாவூர் வெள்ளடை அந்த தலத்தோட எல்லையிலே வந்து நல்ல அழகான பந்தல், குளிர்ச்சி பொருந்திய சோலை, குளிர்ந்த நீர், ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி ஒரு நல்ல குளிர்ந்த நீர், அதுக்கப்புறம் வந்து கட்டமுது இதெல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்கிறாரு நம்மளோட பெருமானார் எப்ப வருவாருன்னு நம்பி சுவாமி. அங்க வந்த உடனே அவரை கூப்பிட்டு நீங்க வந்து பசிச்சிருக்கீங்க, இதெல்லாம் அருந்தி சிரம பரிகாரம் செய்தான் போகணுன்ற சுவாமி சொல்றதை மறுக்க கூடாது, மறையவர் சொல்றதை மறுக்க கூடாதுன்னு சுவாமியும் நம்மளோட நம்பி சுவாமியும் அங்க திருவமுதெல்லாம் செய்துட்டு இப்படி கொஞ்சம் கண்ணேற வைக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் தான் வந்ததுன்றது தெரியுது. அதான் பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணி களைவார்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாடல் எல்லா அடியார்களும் நம்ம எல்லாம் விரும்பி பாடக்கூடிய பாடல். அந்த ஊர் தான் இந்த குருகாவூர் வெள்ளடைன்றது. சுண்ணவன் நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரே அப்படின்றாரு. பிஞ்சகனார்னாக்கா தலைமாலைகளை அணிந்தவர் அப்படின்னு அர்த்தம். சுண்ணவன் நீரணி மார்பில் தோல் புனைந்து, அப்ப சுவாமி நிறைய திருநீர் அணிந்து கொள்றாரு அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இந்த நான் சொல்லியிருக்கேன், மாசங்கார காலத்துல இருக்கக்கூடிய உயிர்களோட அந்த உய்திக்காக தான் சுவாமி திருநீர் அணிகிறாரு. இன்னொன்னு நம்மளோட வினைகளை தீர்க்கறதுக்காக சுவாமி எப்படி தாய் வந்து குழந்தை நோய்க்காக தாய் மருந்து உண்பாலோ அதே மாதிரிதான் சுவாமி என்ன பண்றாரு, நமக்காக தான் திருநீர் அணிந்துக்கிறாருன்றத நம்ம நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்லலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பன்கணம் ஏத்த நின்று ஆடுவார். சுவாமி எங்கன்னா சுத்தி கணங்கள்லாம் இருந்து ஏத்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர்னா அந்த மாதோர் குருனா இருக்கக்கூடிய அந்த தொன்மை கோலம், அந்த மாதோர் பாகனா இருக்கக்கூடியதுதான் தொன்மை கோலம் அப்படின்றாங்க. அந்த தொன்மை கோலத்துல இருக்கக்கூடிய பெருமானாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல அம்பாளோட திருநாமம் கூட வருது பாருங்க கடைசி பாடல்ல. காவியம் கண் மடவாளோடு காட்டிடை தீ அகல் ஏந்தி நின்று ஆடுதி தேன்மலர் மேவிய தன்பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுக்கொந்தேரே அப்படின்ட்டு காவியம் கண் மடவாள்னு அம்பாளோட திருநாமங்களை அதுல வந்து சொல்றாங்க. அத என்ன சொல்றாங்கன்னாக்கா, முன்னாடி சுவாமியோட கோயில் மட்டும்தான் நம்ம 7ஆம் நூற்றாண்டு அந்த நம்ம பெருமானார்லாம் வழிபாட்ட காலங்கள்ல சுவாமிக்கு மட்டுமே கோயில் இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி வழிபாடு பின்னாடி வரதான் ஒரு தனி சன்னதியில எடுத்து அம்பாலை கட்டியிருக்காங்க. அப்ப கட்டிட்டு அந்த அம்பாளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் நம்ம தேவாரத்துல நாயன்மார்கள் என்ன பேர்ல சொன்னாங்களோ அந்த பேரை தான் வச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நிறைய சொல்றாங்க. அது நம்மளுக்கு எது ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது கலிக்காமூர் சொல்லிட்டு ஒரு ஊர் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கலிக்காமூர். இப்போ கலிக்காமூர்னு சொன்னாக்கா தெரியாது யாருக்கும், அன்னப்பன்பேட்டைன்னு சொன்னாதான் தெரியும் எல்லாருக்கும். இந்த அன்னப்பன்பேட்டைன்னு இப்போ வழங்கக்கூடிய அந்த கலிக்காமூருக்கு வந்து பாடுறாங்க. அம்மை வந்து அழகம்மை, சுவாமி சுந்தரேஸ்வரர். 3ஆம் திருமுறையில 105வது பதிகம், 3ஆம் திருமுறையில 105வது. நம்ம சுவாமியோட எல்லா பாடல்களையும் 317 300 மொத்தம் எத்தனை பாடல்கள்னாக்கா நம்மளோட பெருமானாருக்கு கிடைச்சது 381 சொல்றாங்க. அப்ப அந்த 2, 3 பாடல்கள் கிளியன்ன ஊர் அதெல்லாம் சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 385 பாடல்கள் இருக்கு. அந்த 385 பாடல்களையும் நம்ம பார்க்க போறது இல்ல. ஏதோ ஒரு சில பாடல்களை மட்டுமாவது இந்தந்த பாடல் இந்தந்த இடத்துல அருளினதுன்றதையாவது பார்த்துட்டு போலாம். பழம்பஞ்சுரத்துல அமைந்தது. 3ஆம் திருமுறையில 105வது பதிகம். மடர்வரையில் மது விம்மு சோலை வயல் சூழ்ந்தழகாரும் கடல் வரை ஓதம் கலந்து மொத்தம் சொறியும் கலிக்காமோர் உடல் வரையின் உயிர் வாழ்க்கை ஆய ஒருவன் கழலேத்த இடத்தொடராவினையான சிந்தும் இறைவன் அருளாமே அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா, இந்த சுவாமியை யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு இடர்லாம் வராது,
வினையெல்லாம் சிந்தி போயிடும், வினையெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஏத்த மறுவா பிணிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி பல தலங்கள் வழிபாடு செய்துட்டு மேலும் அங்க வந்து இருக்கக்கூடிய செம்பங்குடி, இப்ப இந்த தலங்கள்லாம் இருக்கு, நம்மளுக்கு பதிகம் கிடைக்கல. செம்பங்குடி, திருக்கொண்டல், திருமயிலாடி, நல்லூர் பெருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பாடல் பாடியிருக்காங்க, அது நம்மளுக்கு கிடைக்கல. நல்லூர் முதல அந்த மாதிரியான பதிகள்லாம் போய் பாடி இருக்காங்க, ஆனா நமக்கு அந்த பதிகள்லாம் அப்படி கிடைக்கல. அப்படி இந்த வந்துட்டு என்ன பண்றாங்க, உய்வகை மண்ணுள்ளார்க்கு உதவிய பதிகம் பாடி எவ்வகையோரும் மேத்த, ரொம்ப அழகான வரி இந்த வரி 130வது பாடல்ல பெரிய புராணத்துல. உய்வகை மண்ணுள்ளோரும், இது போற்றி பாடுறது அவங்களுக்காக இல்லையா, நமக்காக. நம்ம ஒரு கஷ்டம்னா இந்த பதிகங்களை பாடி உய்தி அடையணும்ன்றதுக்காக பதிகங்களை பாடி எவ்வகையோரும் ஏத்த, எல்லாருமே இது இன்னாருதான் படிக்கணும், இன்னாருதான் பாடணும் அப்படின்னு இல்ல, எல்லாரும் பாடுறதுக்கான பதிகம் பாடுறாங்களா, இறைவரை ஏத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய நாள்ல திரும்ப என்ன பண்றாங்க, அப்படி நம்ம சீகாழிக்கு வந்துட்டாங்க. சீகாழிக்கு இருக்கக்கூடிய நாள்ல என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த தல யாத்திரை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரொம்ப சின்ன தல யாத்திரையா 3வது தல யாத்திரையும் முடிஞ்சிருச்சு. அப்ப முடிஞ்சிட்டு நம்மளோட இங்க இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, திருநீலகண்டத்து பெரும்பாணர்னு ஒருத்தர் வர்றார். அவர் யாருனாக்கா எருக்கத்தம்புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல திரு அவதாரம் பண்ணவர் நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். அவரோட புராணம் பின்னாடி வரும், நம்ம மன்னிய சருக்கத்துல பார்க்கலாம். இப்ப ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் அவருக்கு கொடுத்துறேன் நான். திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், அவங்களோட மனைவியார் பேரு மதங்க சூளாமணி அம்மையார்ன்ட்டு திருமனைவியார். 2 பேரும் பாணர் வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப அழகா பாடுவார். அவர் 14 தந்திரிகளை கொண்ட ஒரு யாழ், சகோட யாழ்னு அதுக்கு பேரு. அந்த யாழ் வாசிப்பதில் மிகச்சிறந்தவர் அவர். அம்மையார் கண்டத்தால அந்த வாய்ப்பாட்டுல மிக அருமையாக பாடக்கூடியவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இங்க இருந்து எருக்கத்தம்புலியூர்ல மதுரைக்கு போறாங்க. மதுரையில போய் இருக்கும்போது அந்த காலம்னா எந்த காலத்திலும் சாதி பாகுபாடு என்றைக்குதான் இல்லாத இருந்திருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாணர்களை உள்ள விட மாட்டேனதால அவங்க என்ன பண்றாங்க, வாசல்ல மதுரையம்பதியில அந்த கோயில் வாசல்லே இருந்து சுவாமியை நிறைய நாள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க விடாத இருக்கலாம், சுவாமி ஏத்துக்காத இருப்பாரா, என்ன பண்றாரு, சுவாமி அசரீரியா சொல்ற இந்த நீலகண்டருக்கு உள்ள அழைச்சு பொற்பலகை சங்கப்பலகை இடணும், அவரோட தந்திரிக்கு பொற்பலகை இடணும், ஏன்னா அந்த யாழோட தன்மை மாறும், கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. உடனே அவங்க எல்லாரும் அழைச்சி அவங்களுக்கு அந்த யாழுக்கு பொற்பலகையிட்டு சங்கப்பலகைகளை ஏத்திக்கிறாங்க. ரொம்ப நாள் மதுரை எம்பதியில 2 பேரும் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆரூர் பெருமானாரை தரிசிக்கணும்னு வராங்க. எந்த இடத்துலயும் உண்டு தானே, இப்ப நம்மளோட திருநாளை போவார சுவாமியே நந்திய நகர சொல்லி திருப்பூன்கூர்ல அருள் கொடுத்தாலும் கூட திருப்பி தில்லைக்கு வரும்போது அவங்க ஏத்துக்கல இல்லைங்களா. சுவாமியே அருள் பண்ணாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலமா தான் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, திருவாரூர்லயும் அவரை உள்ள விடல. அப்ப என்ன பண்றாரு சுவாமி, வேற ஒரு பாகங்கள் வடக்கு பக்கமா ஒரு வாசல் வகுத்து கொடுத்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. நீ அவங்க விடலைன்னா என்ன, நான் உனக்கு காட்சி தரேன். இப்படி மதுரையும் திருவாரூரும் வணங்கிட்டு நம்ம ஞானப்பிள்ளையார கேள்விப்பட்டு ஞானப்பிள்ளையார வணங்கணும்ன்றதுக்காக சீகாழிக்கு வராங்க. அந்த பகுதி தான் அது 131வது பாடல். திருநீல கண்டத்து பெரும்பாணர் தெல்லமதின் வருநீர்மை இசைப்பாட்டு மதங்க சூளாமணியார் 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஒரு நீர்மை, ஒரு நெறிய மனமைத்துணர் ஞான சம்பந்தன் இல்லைங்களா, அதனால ஒரு நீர்மை உடைய பிள்ளையார் கழல் வணங்க தருநீர்மை யாழ் கொண்டு சண்பையிலே வந்தடைந்தார்னு ரொம்ப அழகா சொல்ற. இப்படி வந்தது உடனே என்ன பண்ண, பெரும்பானார் அந்த நம்மளோட பிள்ளை பெருமானாரோட துணைப்பாதங்களை தொழுது எழுறாங்க. என்ன துணைப்பாதங்கள், பெருமானாரை அடையறதுக்கு நம்மளுக்கு துணை செய்யக்கூடிய பாதங்க தான் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்னு சொன்னார் நம்மளோட தெய்வ சக்கரா பெருமானார். அந்த மாதிரி துணை செய்யக்கூடிய இந்த பாதங்களை தொழுந்து விரும்ப ஆர்வத்தோடு ஏத்தி மெய் மொழிகளால் துதித்து. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, சிலர் வணங்குவாங்க, ஆனா மனதிலான வணங்க மாட்டாங்க, சும்மா கையால வேற வழி இல்லாம வணங்குவோம் அப்படின்வாங்க. சிலர் நிஜமாவே மனசுல அன்பு கொண்டு வணங்குவாங்க, கையால வணங்க தெரியாது. அப்படியெல்லாம் இல்லாம மெய் மொழிகளால் துதித்து, மனம் வாக்கு உடம்பு இந்த 3ஆலையும் துதிக்கிறாங்க. அப்ப துடிச்ச உடனே நம்மளோட சாமி நம்ம பிள்ளை பெருமானார் சொல்றாங்க, ஐயர் நீர் உளமகிழ இங்க அணைந்த உறுதி உடையும், நீங்க வர்றதுக்காக நான் ரொம்ப என்ன பண்ணுவேன், அங்க எதிர்கொண்டு அழைக்கிறார். எப்படி நம்ம அப்ப சுவாமியை எதிர்கொண்டு அழைக்கிறாரோ அதே மாதிரி எல்லையில எதிர்கொண்டு அழைக்கிறார் நம்மளோட பிள்ளை பெருமானார். அழைச்சிட்டு ஐயர் அப்படின்னு சொல்றார். அவன் நம்மளோட பாணரை ஐயர்
நீர் உளம்பகிழ இங்கு அணைந்த உறுதி உடையும், நீங்க வந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சுவாமிய அழைச்சிட்டு போறாங்க. கோயில் புறம் என்று கொடுபுக்கு கும்பிடு வைத்து அங்க கொண்டு போய் சுவாமிய கும்பிடு வைத்து, ஏன் இசையால் உங்கள் இறைவருக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சுவாமி கிட்ட பேசுவாங்க, உங்கள் பிரான உங்கள் அப்பரை நீர் பாடும்னுவர். அது ஒரு அன்பு. அதாவது நமக்கெல்லாம் சாமி தான், ஆனாலும் உங்க சாமி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. இப்ப வீட்டுல இருக்க மாமியார் இருப்பாங்க, அவங்களோட புள்ளதான் இருந்தாலும் மருமகளை பார்த்து உங்க புருஷனை கூப்பிடுமா அப்படின்றாங்க. ஏன்னா மருமக வந்து உங்க புள்ள இப்படி சொல்றாரு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உறவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அன்பை தெரிவிக்கிறது. அதே மாதிரி சுவாமி எல்லாருக்கும் சாமி தான், இவருக்கும் சாமி தான். இருந்தாலும் உங்கள் இறைவருக்கு நீங்கள் அப்ப உங்களுக்கு வந்து உங்க பெருமானார நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே இதுவரைக்கும் நம்மளோட பிள்ளை பெருமானார் என்ன பாடல்லாம் பாடியிருந்தாரோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் அந்த தந்திரி யாழ் சொல்லக்கூடிய சகோட யாழில வந்து வாசிக்கிறாங்க நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். அப்ப அந்த பாட்டை கேட்டு அந்த வாத்தியம் அவங்க 2 பேரும் அவரோட வாத்தியத்துல இருக்க வரக்கூடிய இசையும் அம்மையார் கண்டத்துல இருக்க வர இசையும் எது வந்து தனியா இருக்குதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு அவங்க வந்து வாசிக்கிறாங்களாம், பாடுறாங்களாம். அப்ப வந்து பாட்டு நம்மளோட ஞான போனகர் நம்ம சுவாமி மகிழுறாங்க. அதுக்கப்புறம் நான்மறையோர்கள் அங்க இருக்க மறையோர்களும் அதிசயிக்கிறாங்க, இப்படி கூட ஒருத்தரால பாட முடியுமா அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன பண்ணுதுனாக்கா அங்க வானத்துல தேவலோகத்துல வந்து 2 பறவைகள் இருக்குமா, கந்தர்வ பறவைகள். அந்த அந்த பறவைகள் என்ன பண்ணுதான், கிண்ணறம் மிதுரம் சொல்லக்கூடிய ஆண் பறவை பெண் பறவை. அந்த பறவைகள் என்ன பண்ணுவோம்னா சந்திரமண்டலத்துல இருந்து எங்கெல்லாம் நல்ல நல்ல இசை கேட்குதோ அப்பெல்லாம் அந்த சந்திரமண்டலத்துல இருந்து அந்த பறவைகள் வந்து அதை கேட்டுட்டு போகும், விசும்படை நின்று கேட்டுட்டு போகுமா. அந்த மாதிரி இந்த பறவைகள் 2ம் வந்து கேட்டுட்டு போகுதான். அதோட மட்டும் இல்லாம கந்தர்வர்களை தும்புரு நாரதாதை இந்த மாதிரி இசை விற்பனர்கள் இருக்கவங்க எல்லாம் வந்து இங்க வந்து ஆஹா இப்படி ஒரு இசையை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இப்படியே இவங்க 3 பேரும் நம்மளோட தோணிபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட பெருமைகளை பாடிக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்மளோட திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் சொல்றாரு, நம்ம சாமியோட திருவடியில வந்து விழுங்கிட்டு விழுந்து வணங்கிட்டு எனக்கு ஒரு அருள் பண்ணணும், நீங்க வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னாக்கா நீங்க எப்பெல்லாம் என்னென்ன பதிகங்கள் பாடுறீங்களோ அந்த பதிகங்கள்லாம் என்னோட யாழில இட்டு வாசிக்கிறதுக்கு எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். உடனே நம்மளோட பெருமானாரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் என்ன நினைக்கிறாராம், ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரியா இருக்கு நினைக்கலையா, தம்பிரான் அருள் நம்மளோட சாமியோட அருள், தோணியப்பரோட அருள் நினைக்கிறான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தோணியப்பர் வேற இல்ல, ஞானசம்பந்தர் வேற இல்ல. அதனால எல்லாருக்கும் அப்படிதான், அவரை பொறுத்த வரைக்கும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். அப்படி வந்து அன்றைய நாள்ல இருந்து அற்றை நாள்ல இருந்து பின்னாடி ஞான பிள்ளையாரோட சிவலோகம் போய் இன்னைக்கும் வந்து அவரோடய இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் யாருனாக்கா நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணமும் அவரோட துணைவியார் தான். ஏன்னா ஒரு காலங்கள்ல சிவபாத இருதயர் கூட இல்லத்துல இருந்துடுறாரு. அப்ப வந்து எல்லாரையும் பிரியிறாங்க நம்மளோட ஞான பிள்ளையார். ஆனா பிரியாத என்றுமே அவங்களோட இருக்கிறது யாருனாக்கா நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் தான்ன்ற இந்த செய்தி ரொம்ப இனிமையா நம்மளுக்கு இருக்குது. இதோட இப்ப இப்படிதான் 3வது திருச்செலவு முடிந்த அப்புறம் நம்ம திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் இணைந்துக்கிறாங்க. இந்த 4வது திருச்செலவுல இருந்து இறைவன்கிட்ட போற வரைக்கும் நம்ம திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் கூடவேதான் இருக்கிறார். இதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கணும். சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது, வந்தாலும் வரலனாலும் அவர் கூடயேதான் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அப்ப அடுத்த திருச்செலவுக்கு தயாராகிறாங்க. 4வது திருச்செலவு. 4வது திருச்செலவுல என்ன பண்றாங்கன்னாக்கா அப்ப வேறிட்ட போயிட்டு சொல்றாங்க, சுவாமி தில்லை கூத்த பெருமானார வணங்கணும் அப்படின்னு என்ன வருது. அப்ப என்ன பண்றாங்க, பெருந்தவத்தால் பெற்றெடுத்த வள்ளலார். யார் பெருந்தவத்தால் பெற்றெடுத்த வள்ளலார்? சிவபாத இருதயர். அவரோட தவத்தின் காரணமா தானே இவர் வந்தார். அதனால அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தல யாத்திரை போனோன்னே அவரும் உடனே நானும் வரேன் அப்படின்னு அவரு கிளம்பிடுறாரு. இவர் 3 வயதுல நானும் வரேன்னு கூட போனார். அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் அப்பா நானும் வரேன்னு அவரு கூட போயிடுறாரு. வெள்ளிமால் வரையன்ன திருத்தோண்டி, அப்ப கைலாயத்துல வீச்சிருக்கிற மாதிரி திருத்தோணியில வீச்சிருக்கக்கூடிய புள்ளிமான் உரியாரை தொழுது அருளால் புறப்பட்டார். அப்ப அங்க இப்ப தொழுது அருளால்னா என்ன பண்றாங்க, சுவாமியோட உத்தரவு பெற்று அதுக்கப்புறம் தல யாத்திரைக்கு கிளம்புறாங்க.
அப்போ என்ன பண்றாங்க, திருத்தலை நோக்கி யார் யார் போறாங்க, சிவபாத இருதயர் போடுறார், நம்மளோட பெருமானார் தில்லைவாழ்த்து யாழ்ப்பாண பெருமானார் போறாரு, அவங்களோட துணைவியாராகிய மதங்களை சூளாமணி அம்மையார், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை பெருமானாரோட இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், இப்படி நிறைய பேர் சேர்ந்து எல்லாரும் தல யாத்திரைக்கு போறாங்க. தில்லை நோக்கி போறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, தில்லை எப்படி எல்லாம் இருந்ததுன்றத நம்ம சொல்றாங்க. போகும்போது அந்த கொள்ளிடம் இருக்கு. அந்த கொள்ளிடத்துல வந்து எல்லாம் இறைத்து கொண்டு வருதான். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மகேந்திர பள்ளியில மகேந்திர பள்ளியில பார்த்தோம்ல, திரைதரு பவளமும் சீர்திகழ் வைரமும் கரைதரு அகிலோடு கனவளை புகுதரும். இது எல்லாமே என்னது, கொள்ளிடத்துல தானே வந்து புகுது. அதையேதான் அங்க திருப்பி சொல்லியிருக்காங்க பாருங்க. தென்திரை கடல் பவளமும் பணிலம்னா முத்து, பவளம்னா உங்களுக்கு தெரியும், செழிமணி திரள் முத்தும் கொண்டு இரட்டித்து வந்து ஓதமங்கு எதிர்கொள்ள கொள்ளிடம். இதெல்லாம் அடிச்சிட்டு வருதாமா அங்க, எங்க கொள்ளிட நதி கரையில நதியில அரைச்சிட்டு வருது. அது எல்லாமே அடிச்சிட்டு வர அந்த அந்த கொள்ளிடத்தை கடந்து இப்ப நீங்க சிகாயில இருந்து போனா முதல்ல கொள்ளிடம் தாண்டணும். அதுக்கப்புறம் கொள்ளிடம் தாண்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த திரும்பி போறாங்க. போகும்போது அங்க தொண்டர் குழாத்தோட போகும்போது திரு எல்லை வருது. அது எப்பேற்பட்ட எல்லை, மல்கு தேவரே முதல் அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டின எல்லாம் நல்கு தில்லை சூழ் திரு எல்லை பணிந்தனர் ஞான ஆர் அமுது உண்டார் அப்படின்றாங்க. என்னன்னாக்கா, இந்த இந்த உயிர் அந்த உயிர்னு இல்ல, பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள்னு இல்ல, தேவலோகத்துல இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாரும் வந்து வணங்கி என்ன கேட்டாலும் கொடுப்பான். அப்ப என்ன கொடுப்பான், என்ன கேட்டாலும் கொடுப்பான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமான வேண்டின எல்லாம் என்னென்ன கேட்கறீங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய பெருமானார் இருக்கக்கூடிய தில்லையோட எல்லைக்கு வந்து வணங்குறாரு. நம்மளும் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஒரு தலங்களுக்கு போகும்பொழுது அந்த எல்லைய வணங்கணும். எல்லா தலங்களையும் வணங்கலைனாலும் குறைஞ்சபட்சம் தில்லையோட எல்லையாவது வணங்கித்தான் ஆகணும். அம்மா நான் பஸ்ல போறேன், கார்ல போறேன், இறங்கி எப்படிமா வணங்க முடியும் அப்படின்னா, நீங்க அதுவும் இல்லாத இன்னைக்கு எது எல்லைன்னே எங்களுக்கு தெரியாது. அப்ப தில்லை எல்லை, சிதம்பரம் எல்லை மாநகராட்சி எல்லை ஆரம்பம்னு ஒரு போர்டு பார்த்தா போர்டு கையை தூக்கி கும்பிட்டுருங்க இருக்கிற இடத்துல இறங்கி. அதுக்காக நான் சொன்னன்றதுக்காக டிராபிக்ல வந்து இறங்கி, கார்ல இருந்து இறங்கி நின்னு கும்பிட்டுட்டு எல்லாம் இருந்து சங்கடப்பட வேண்டாம். மனதால இந்த இடங்கள்லாம் இப்ப அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்ணிடணும், மனதால. ஆனா எல்லை வரும் பொழுது கண்டிப்பாக வணங்குடுங்க. எல்லையை வணங்கணும்ன்றது நம்மளோட விதியா இருக்கு. எல்லையை தாண்டனோட என்ன இருக்கும், நல்ல பெரிய பெரிய குளங்கள்லாம் இருக்கான், பொய்கைன்னு சொல்லக்கூடிய குளங்கள்லாம் இருக்கான். அந்த குளத்துல என்ன பண்ணுதுனாக்கா, செங்கன் ஏற்றவர் தில்லையை நோக்கி இத்திருந்து உலகினருக்கெல்லாம் மங்களம் தரும் மழை இள போதகம். போதகம்னா அந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கன்று, யானை கன்று மாதிரி இருக்கக்கூடிய பெருமானார் வரும்பொழுது அந்த பக்கத்துல ரெண்டு பக்கத்துல இருக்க குளத்துல இருக்கக்கூடிய இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, அழகா உரை எடுத்து வாழ்த்துதான். எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி 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 இப்படியெல்லாம் வாழ்த்துதான். தாமரை என்ன பண்ணுதுனாக்கா, உடனே அது தாமரை இப்படி குவிஞ்சுதானே இருக்கும். அது குவிந்து இருக்கிறதால என்ன ஆகுதுனாக்கா, அதோட கைய வந்து குவித்து வாங்க சுவாமி அப்படின்னு வரவேற்கிற மாதிரி இருக்கான். சில இது வந்து சில பூக்கள், தாமரை பூக்கள் மலர்ந்து இருக்குது. அது என்னதுன்னா நல்ல மலர்ந்த முகத்தோட வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் காட்டி இந்த பொய்கை வந்து வரவேற்குதாமா. அடுத்து சோலைகள் நிறைய இருக்கு, மலர்ச்சோலை இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கலவ மென்மையில் இனம் கணித்து அழைத்திட கடிமலர் புலி கால் வந்து உளவி முன்பணிந்து எதிர்கொள்ள கிளர்ந்து எழுந்து உடன் வரும் சுரும்பு ஆர்ப்ப இலகு செந்தலிர் ஒளி நிறம் திகழ்தர இரு குழை புடையாட மலர்முகம் பொழிந்து அசைய மென்கொம்பர் நின்று. அந்த 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 சோலையில இருக்கக்கூடிய கொடிகளே என்ன பண்ணுதுனாக்கா ஒரு பெண் மாதிரி இருக்கான். எப்படின்னாக்கா, அந்த பெண்கள் என்ன காதுல என்ன அணிஞ்சிருப்பாங்க, குழை பெருசு பெருசா அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பதில் ரெண்டு இலைகளை வந்து குழை மாதிரி அணிஞ்சிருக்குதான். அப்புறம் என்ன பண்ணுதா, அந்த மயில்கள்லாம் கழுத்து ஆடுது. அது அப்புறம் வந்து குளிர் காத்து வந்து ஜென்ரலா வீசுதான். உழவை முன்பணிந்து எதிர்கொள்ள சுரும்பு ஆர்ப்ப வாங்க வாங்கன்னு நம்ம எப்படி வரவேற்போமோ அது மாதிரி இந்த வண்டுகள்லாம் வரவேற்குதான். வரவேற்று இந்த மாதிரி இந்த பெண் வந்து காதுல இருக்க குழை ஆட ஆட ஒரு பேசுற மாதிரி, காதா குழை ஆடு பைம்பூன் கலன் ஆட அப்படின்ற மாதிரி இந்த மலைச்சோலைகள்லாம் வரவேற்குதான். அடுத்து வந்து
சாலிகள் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நல்ல நுண் துகள்களை வீசியும் நல்ல மெல்லிய காற்றை வீசியும் வணங்கியும் வளைவைக்குதான். என்ன எதுக்காக வணங்கி வளைவைக்குதுன்னா, எங்க அம்மா இருக்காங்களா, இமயத்தோசன் மகளா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து இறங்கி வந்து தன்னோட ஞானத்தை குழைத்து அமுது செய்து அருளிய ஞான பிள்ளையார் வந்திருக்காருன்னு இந்த சாலிகள்லாம் வணங்கி வழுவேற்கதான். அடுத்தது வந்து நரும்பூகன்னு சொல்லக்கூடிய இந்த அஹ் பாக்கு மரங்கள் இதெல்லாம் இருக்குதாம். அதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா நலம் கண்டு தன்னோட ஆஹ் புனல்ல படிந்து அணைந்த நல்ல அந்த கொள்ளிட கரை வழியா நனைந்து வரக்கூடிய அந்த ஈர காற்றை வீசி பண்ணுதான். அப்புறம் வந்து அந்த ஆஹ் பாக்கு மரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பட்டை உடிச்சது நீங்க பாக்கு மரம் நிறைய பார்க்கலாம். தென்னை மரத்துல அந்த பட்டை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண் பெற்ற பயன் அது மாதிரி நிறைய இருக்கும். உடனே அந்த மரம் எல்லாம் நினைச்சுக்குதான் நம்மளுக்கு இவ்வளவு கண் இருக்கிறது எவ்வளவு நல்லது, கண் பெற்ற பயனை பெறுவோம். ஏன்னா இத்தனை கண்களாலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஞான பிள்ளையாரோட அழகையும் அவரோட திருவடியும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பூகங்கள்லாம் வணங்குதான். வானம் நினைச்சுதான் நீங்க மட்டும்தான் வணங்குவீங்களா, நானும் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண நீல பட்டாடை விரிச்சு அந்த நெடு வானமும் வணங்குதான். இப்படி இருக்கும் போது அப்புறம் கரும்பு, சென்னல், கமுகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்க நந்தனவனம் இருக்கு. இது எல்லாத்தையும் வணங்கி போறாங்க. ஏன்னா ஏன் நந்தனவனத்தை பணிகிறாங்கனாக்கா அந்த நந்தனவனத்துல இருக்கக்கூடிய தளிர், பழம், மூலம்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஈசனுக்கு போக போகுது. அதனால அதையும் ஒரு சிவனடியாரா நினைச்சு நந்தனவனத்தை வணங்குறாங்க நம்மளோட பெருமானாராகிய திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்புறம் வந்து இந்த மாதிரி அங்க இருக்கவங்களாம் கொங்கையில் கறந்த அம்பாலோட கொங்கையில் கறந்த அந்த மெய்ஞானத்தை குடித்து போனகமா அருந்திய நம்மளோட பெருமானார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தில்லையில இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் மற்ற அந்தணர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஊரே அலங்காரம் பண்ணிடுறாங்க. அலங்காரம் பண்ணிட்டு மங்களமா எதிர்கொள்றாங்க. அப்படி எதிர்கொண்ட உடனே அந்த நல்ல சோபன ஆக்கம்னாக்கா அவங்களுக்கு நல்ல நல்வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி நம்மளோட பெருமானாரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. இப்படி எதிர்கொண்டு அழைத்த போது எங்க போறாங்கனாக்கா தென் திசையில. இப்ப நீங்க சீகாழில இருந்து பார்க்கும்போது தெற்கு கோபுரம் தான் கிட்டக்க இருக்கும். அந்த தென் திசை வாயில்ல உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அந்த வீதிய திசை வாசல்ல போய் அந்த வீதியை வணங்குறாங்க. திருவீதியை தொழுது அணைந்தார் தூயோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீதி வந்து மிகச்சிறப்பு. எல்லா இடத்துலயும் தேரும் மற்ற வீதிகளும் சிறப்பு தான். ஆனா திருவாரூர்லயும் தில்லையிலும் மிக மிக சிறப்பு. ஏன்னா உள்ள இருக்க நடராச பெருமானாரும் அவரை வந்து இப்ப நீங்க இப்ப மத்த ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற சுவாமி வருவார், மூலவர் வேற சாமி இருப்பாரு, இவர் வேற. இங்கேயே வந்து நடராச பெருமானாரும் தியாகராஜ பெருமானாரே வர்றதால அந்த வீதிகள் வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவீதியை வந்து அப்ப சுவாமி வந்து வீதி வளம் கொண்டு புரண்டு அங்க பிரதட்சணம் செய்தாங்களாம் அந்த வீதியில. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட இந்த திருவீதியை வணங்குறாங்க. அப்புறம் பெருமானார் வணங்கிட்டு நாம அடுத்தது என்ன பண்ற எழுநிலை கோபுரமா இருக்கக்கூடிய, ஏன்னா கோபுரம்ன்றத என்னது ஸ்தூல சிவலிங்கம்னு சொல்றது. அதனால கோபுரத்தை வணங்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே என்ன இருக்கும், பேரம்பலம்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த நீர்நிலை கோபுரத்துக்கு உள்ள போன உடனே 3 இருக்கும். அங்க வணங்கிட்டு செம்பொன் மாளிகை மலம் கொண்டு, மாளிகைன்றது நம்ம தில்லை கோயில் தான், அங்க வளம் கொண்டு பேரம்பலம் தொழுது போந்து அங்க சுவாமி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்துக்கு போறாங்க. அங்க யார் இருக்காங்க, நந்தியம் பெருமானா இருக்காங்க. அந்த முதல் கணநாதர்கள்லாம் அங்க இருக்காங்க. அங்க இருக்கும் பொழுது அந்த அணுக்கட் திருவாயில்னு சொல்லக்கூடிய அந்த வாயிலுக்கு போறாங்க. அணுக்கத் திருவாயில்னா இந்த யாழை போட்டு இருக்கும் இல்லைங்களா, மேல நந்தியம் பெருமானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அணுக்கன் திருவாயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க சிற்றம்பலத்துல யார் இருக்கா, அன்னலார் தமக்கு அளித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் தம் முன் நிறைந்த ஞானத்தெழுந்த ஆனந்த ஒரு பெரும் தனி கூத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து சுவாமி என்ன பண்ற ஒரு பெரும் தனி கூத்து காட்டுறாங்க. இது எல்லாருக்கும் காட்டக்கூடிய கூத்து அல்ல, அது அவ்வவர் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கு காட்டக்கூடிய கூத்து. அதுல வந்து நான் அப்ப சுவாமிக்கு ஒரு மாதிரியும் நம்பி சுவாமிக்கு ஒரு மாதிரியும் பிள்ளை பெருமானாருக்கும் அவங்கவுங்க எண்ணத்துக்கு பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சுவாமி அந்த கூத்து காட்டுறார். அப்படி காட்டின உடனே உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம், அது கூத்து இல்ல, சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிபெற அருளினை அப்படி 5 பொறிகளாலும். அதனால்தான் நம்ம நம்மளோட அப்ப சுவாமி எப்பயுமே பிறவி வேணா என்னை எப்ப சுவாமி அழைச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறவர் என்ன பண்ற,
தில்லைக்கு வரும்போது மற்றும் என்ன கேட்கிறாங்க? குனித்த புருவமும் கொய்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியல் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலது. இதெல்லாம் பார்க்க முடியும்னாக்கா என்ன பண்றோம்? இந்த பிறவி, இந்த மானிட பிறவி வேணும் சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஐம்பொறிகளால நமக்கு எல்லா நேரமும் துன்பம் தான். இந்த ஐம்பொறிகளால என்ன துன்பம்ன்றத எண்ணுகன் என் சொல்லின்னு அப்ப சுவாமியோட அந்த கடைசி பதிகத்துல பார்த்தா தெரியும் ஐம்பொறிகள் என்னென்னலாம் பண்ணுதுன்ட்டு. அந்த ஐம்பொறிகளால துன்பம் தான். ஆனா என்ன பண்றாரு சுவாமி? என்ன பண்றாரு? அனையும் ஐம்பொறி அனைவன இந்த போகத்தை சுவாமி இந்த ஐம்பொறிகளால நமக்கு உணர்த்து அடியார் பெருமக்களுக்கு உணர்த்துறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? ஏன்னா அந்த ஐம்பொறிகளும் அவங்களோட கட்டுக்குள்ள இருக்கிறதால அதை உணர முடிஞ்சது. நம்மளாலே உணர முடியும். எப்போ நாம அவங்க ஐம்பொறிகள் கட்டுக்குள்ள இல்லாம நம் கட்டுக்குள்ளார ஐம்பொறிகளை வைத்திருக்கும் பொழுது இந்த கூத்தை நம்மளாலே உணர முடியும். அதுக்கான முயற்சி தான் நம்ம இதெல்லாம் பாடுறது, இந்த படிக்கிறது. அப்ப ஐம்பொறி அளவிலும் எளிபெற அருண சுவாமி இந்த ஐம்பொறிகளா அதாவது இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய இந்த ஐம்பொறிகள் என்ன சொல்ற? என்னை கட்டுக்குள்ள வச்சு என்ன இந்த உணர வைத்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் நன்றியை யார் சொல்றா? நம்மளோட பிள்ளை பெருமானார் சுவாமிக்கு தான் சொல்றாங்க. இணையில் வன்பெரும் கருணையே அதெல்லாம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தெய்வ சேக்கிழ பெருமானார். அப்ப அந்த கற்பனை கடந்த சோதி கருணை பண்ணி இந்த கூத்த நமக்கு அருள் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. எடுத்த சொல் பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினார் ஆடினர் அதாவது பாடினார்னு சொன்னா கூட நீட்டிடும். அதனால பாடினர் ஆடினர் பொழிந்தனர் விழிமாறின்றாங்க. இப்ப பெருமானாரோட கூத்த கண்டவங்களுக்கு கண்ட என்ன நடந்தது? தொண்டனாருக்கு அங்கு நடந்ததை யார் சொல்ல வல்லாருன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த சொல்ல முடியும். அத தெய்வ சேக்கிழா பெருமானார் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளால சொல்லக்கூட முடியாது. ஆனா பாடினார் ஆடினார் பொழிந்தனர் விழிமாறி அப்படின்றாங்க. அப்போ ஊழி முதல்வருக்கு உரிமை தொழில் சிறப்பால் வாழி திருத்தில்லை வாழ் அந்தனர் முன்வைத்து ஏன்னா இந்த இப்பேற்பட்ட பெருமானாருக்கு இவங்க இந்த தொண்டெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற சிறப்பால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் காரணமா அவங்கள முதல்ல வைத்து கற்றாங்கெரியோம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடுறாங்க. தில்லைக்குண்டான பாடல். திருத்தில்லைக்குண்டான பாடல். முதல் திருமுறை 80வது பதிகமா இருக்கும். குறிஞ்சி பண்ணல அமைந்தது. முதல் திருமுறையில 80வது பதிகம் திருத்தில்லை. சில புஸ்தகத்துல கோயில்ன்ற தலைப்புல இருக்கும், சில புஸ்தகத்துல திருத்தில்லைன்ற தலைப்புல இருக்கும். குறிஞ்சி பண்ணல அமைந்தது. முதல் திருமுறையில 80வது பதிகம். கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்தெங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு சொல்றாரு. கற்று அங்கு எரியோம்பி அப்ப முழுக்க எந்த வேதங்களை முழுமையா எந்த குற்றமும் இல்லாம கற்று அந்த எரின்றது நிறைய வகையான குண்டங்கள் அமைத்து அந்த வேள்விகள் பண்ணுவாங்க. அதுல என்னன்னாக்கா ஒரு சில வேள்வி நித்தியமா நியமமா பண்றது. அந்த அதுக்கு யாரும் உபயதார வரணும் இவங்க வரணும் ஏதோ தினம் அவங்க அந்த வேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. எதனாலனாக்கா களினா துன்பம் வராம இருக்கிறதுக்காக கற்று ஆங்கு எரி ஓம்பி அந்த வேள்விகளை வளர்த்து கொண்டு அதனால இந்த துன்பம் வராம இருக்கிறதுக்காக செற்றார் வாழ்த்துல இந்த துன்பத்தை முறியடித்த பகையவர்களை முறியடிக்கிற மாதிரி இந்த துன்பத்தை முறியடித்த தில்லை சிற்றம்பல அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் வாழக்கூடிய சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய அப்படி வாழக்கூடிய சிற்றம்பலத்துல இருக்கக்கூடிய முற்றா வெண்தெங்கள் இளமையான வளர்மதி கண்ணீனானை வார்குழலாலோடும் பாடின்ற மாதிரி அந்த முற்றாத வெண்தீங்களை அணிந்து இருக்கக்கூடிய முதல்வன ஆதியும் அந்தமும் எல்லாம் அற்பெரும் ஜோதியாகிய நம்மளோட பெருமானாரை அவரை யாரு பற்றாக பற்றின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவங்கள் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்து பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியும். அதுவும் அதே மாதிரிதான். பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரிவம்பும்னாக்கா இந்த உயிர்களுக்காக வேள்விகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிறந்தவர்களாகிய தில்லையில இருக்கக்கூடிய வாழவங்களை பிறப்பா இல்லாத பெருமானாரை பின்தாழ் சடையானை யார் மறைக்காத இருக்காங்களோ அவங்களுக்கு மையல் மானுடமாய் மயங்கு மழின்னு சொன்னார்ல. இந்த மானுட வாழ்க்கையே மயங்கி இருக்கிறதா அந்த மயக்கம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 5வது பாடல்ல செல்வ நெடுமாடம் சென்று செய்நோங்கி செல்வ மதித்தேய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமைய செல்வன் கழனைத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு சொல்லிட்டு இவரே நிரந்தரமான செல்வம் அப்படிங்கிறாங்க. 4வது பாடல்ல இந்த பாடல்லையும் இல்லாத ஒரு அற்புதம் இதுல என்னன்னா
பேரம்பலம் சிற்றம்பலம் இரண்டுமே இந்த ஒரு பாடல்ல வரும். நிறைவன் கொடிமாடம் நெற்றியின் நேர்த்தீண்ட பிறைவந்திரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவன் அறைவோவா சிற்றம்பலமேய இறைவன் கிழலியத்தும் இன்பம். அப்ப பேரம்பலத்தையும் சொல்லிட்டாரு, இந்த சிற்றம்பலத்தையும் இந்த ஒரு பாடல்ல மட்டும் வருதுங்க. ஞால தூயன் காழி ஞான சம்பந்தன் சீல தார் கொள்கை சிற்றம்பலமேய சூழ படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட கேரி பண்ற நேரத்துல இன்னைக்கு கேரியும் அவருக்கு சந்திராஷ்டமா இன்னைக்கு பண்ண மாட்டேன் பாக்கி என்ன இதெல்லாம் ஒரு கதை சொல்றேன்னா இல்ல அன்னை சிவகாமி அம்மையுடனே கூத்தபிரான சபாநாயகரை இப்படி வழங்குறாங்க. என்னன்னா சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலைன்னு சொல்றாங்க. சூழப்படைன்றது என்னன்னாக்கா சுவாமி வைத்திருக்க கூடியது. அது எதனால வைத்திருக்காருன்னா நம்மளோட ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரியான இந்த மலங்களை அழிக்கிறதுக்காக சுவாமி மூவிலை சூளத்தை வச்சிருக்காரு. அந்த சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட என்ன கோலம் ருத்ராக்கம் திருநீரு அணிந்து அந்த அடியான்ற கோலத்தால பாட வல்லவர்கள் நல்லாரே அப்படின்னு சொல்றாங்க. நல்லன்னா நல்லவங்க இல்ல, நல்லோர் நாமம் நமச்சிவாயம். யாரெல்லாம் வந்து நமச்சிவாயம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க தான், நல்ல பிறப்பில இருக்கிறவங்க அப்படின்றத அழகா சொல்றாங்க. இந்த தில்லை பதியில நம்மளோட பெருமானார வணங்கினதை பாக்குறாங்க. அப்படி வந்து இப்ப சுவாமிய வணங்கிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மாதவங்கள் நாங்க நல்ல கூடிய இந்த திருவீதி என்ன சொன்னோம் இல்லைங்களா, இது மத்த எல்லா வீதியை காட்டிலும் இது சிறப்புன்றதால இந்த திருவீதி 4 தொழுறாங்க. நம்மளோட பெருமானார் என்ன பண்றாங்க, 4 திருவீதிகளும் தொழுறாங்க. அப்படி தொடர்ந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சுவாமியே இருக்கக்கூடிய இந்த தில்லை வந்து முடிந்த முடிவு, சுவாமியே இங்க ஆடிக்கொண்டிருக்கிறார். அவரை அப்படிப்பட்ட தில்லையில வந்து இந்த அடியார் பெருமக்கள் தங்கும் போது எந்தவித என்ன சொல்றது அபச்சாரமும் நேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்க தங்க பயந்து என்ன பண்றாங்க, அஞ்சி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருவேட்களம்ன்ற தளத்துல சென்று தங்குறாங்க. அவங்களும் அடியார் பெருமக்களும் திருவேட்களத்துல தங்கிட்டு வேட்களத்துல தினம் காலங்கள்ல வந்து சிதம்பரத்துல தில்லையில நம்மளோட சுவாமிய வழிபாடு செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கழிப்பாலை பக்கத்துல நம்ம எல்லாரும் பார்த்தது கங்கா நாயகனை கழிப்பாலை மெய்யானேன்னு நம்மளோட நம்பி சுவாமி சொன்ன அந்த கழிப்பாலை பாடுறாங்க. இந்த கழிப்பாலைக்கு வந்து ஒரு பாடல் இந்தளத்துல வந்து அமைந்த பாடல் கழிப்பாலையில 2ஆம் திருமுறையில 21வது பதிகம். 2ஆம் திருமுறையில 21வது பதிகம். புனலாடிய புன்சடையாய் அரணம் அனலாக விழித்தவனே அழகார் கடலாடலை நாய் கழிப்பாலை உளாய் உணவார் கழல் கை தொழு துல்குதுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இருக்கக்கூடிய பெருமான கழிப்பாலையில இருக்கக்கூடிய பெருமானாரை உன்னை வந்து கை தொழுதாக்க கழியார் பதி காவலனை புகழை பழியா மறை ஞான சம்பந்தன சொல் வழிபாடு இவை கொண்ட. அம்மா நம்ம வழிபாடுன்னு சொல்றாங்க. நிறைய பேரு நம்மள கேட்பாங்க, எல்லாம் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா எல்லா காய்கறிகளையும் விளக்கு எரியுது, தேங்காயில எரியுது, பரங்காயில இருந்து பூசணிக்காயில எரியுது, எலுமிச்சம்பழத்துல எரியுது, எல்லாமே விளக்கு எரியுது. நெய்யில போடுறாங்க, அந்த வெள்ளை கலர்ல ஒரு என்ன பேஸ்ட்ன்னு தெரிய மாட்டேங்குது, அதுல இவ்வளோண்டு ஒரு நெய் போடுற அது என்ன ஒரு சாமான்னு தெரியாத ஒரு விளக்கு ஏத்துறாங்க, கலரா குங்குமம் வச்சுக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. நம்மளுக்கு வழிபாடுனாலே ரொம்ப பயமா இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு பயமா இருக்கு. இது மாதிரிலாம் பயப்படுறவங்களுக்குதான் வந்துட்டு அழகா சொல்றாரு, அந்தன் காழி அருமறை ஞான சம்பந்தன் பாய்ப்புணல் சூழ் கழிப்பாலையை சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்திவான் உலக ஆடல் முறைமையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஞான சம்பந்தன சொல் வழிபாடு, இதுவே வழிபாடுன்ட்டாங்க. நீங்க எது கொண்டு போகணும் என்ன கொண்டு போகணும்னு எதையும் குழப்பிக்க வேண்டாம். ஒண்ணுமே இல்லைன்னா 10 தளம் போறோம், அம்மா ஒரு தளத்துல பூ கூட வாங்க முடியலமா, பூ கொண்டு நீங்க பூ நீரும் புண்ணியம் செய்வாக்கு பூ நீரும் சொன்னீங்க, நாங்க கொண்டு வந்த பூ கூட கிடைக்கலையா, ஒண்ணும் படம் பூமாலை இல்லைன்னா என்ன பாமாலை இருக்கு, ஞான சம்பந்தம் சொல் வழிபாடு இவை கொண்டு, இதுவே வழிபாடு, இந்த பாட்டை சொல்றதே வழிபாடுன்றாங்க. அப்படி வாழ்த்த வல்லவங்களுக்கு கிழியார் இமையரோடு எல்லாரும் எங்க இருப்பாங்களா, தேவலோகத்துல இமையவர்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இதுல இன்னொன்னு கௌசிகத்திலயும் ஒரு பாடல் இருக்கு. வெந்த குங்கிலிய புகை விம்மவே கந்தம் நின்று உளவும் கழிபாலையார் அந்தமும் அளவும் அறியாததோ சந்த மாலவ மேவிய சந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க வேதனாகி அம்மையுடனாய பால்வண்ணநாதர சுவாமி, அதனாலதான் கழிப்பாலை பால்வண்ணநாதர்ன்றதால கழிப்பாலைன்னு சொல்றாங்க. கழினா உப்பளம், உப்பளங்கள் நிறைய இருந்திருக்கக்கூடிய இடம். அடுத்தது என்ன பண்றாங்க, திரு உச்சியில வந்து பாடுறாங்க. இது வந்து நெல்வாயில் சொல்றாங்க. இப்ப உச்சிநாத ஈஸ்வரர், கனகாம்பை அம்மையுடன உச்சிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இந்தளத்துல பாடுறாங்க. அங்கேயும் கூட உடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் மணி நீர் நெல்வாயினார் நடையினால் வீரல் கோவனம் நயந்த உடையினார் எமது உச்சியாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாங்க. நென்பயங்கு நெல்வாயின் ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் சொல்லவே பண் பயன் கொல பாடவல்லார் விண் பயன் கொலும் வேட்கையாளரே அப்படின்னு சொல்லிட்டு கனகாம்பி அம்மையோட உச்சிநாதேஸ்வர பெருமானார சொல்றாங்க. இது வந்து நம்மளோட தேவாரத்துல இல்ல, ஆனா வந்துட்டு அந்த ஊர் தலத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்மளோட நம்ம காழை பிள்ளையார் நல்லூர் பெருமணத்துக்கு திருமணத்துக்கு போகும்போது அங்க போனவர்கள்லாம் வந்து இங்க வராங்க. வரும்பொழுது உச்சி நேரத்துல உணவு இல்லாத இருக்கும் போது அப்ப சுவாமி வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். அதனாலதான் அந்த உச்சிநாதேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து அங்க உச்சியில இருக்கக்கூடிய பெருமானார பாடிட்டு இப்படியே தினம் தினம் தில்லைக்கு போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. ஒரு நாள் தில்லைக்கு யாழ்ப்பாணரும் நம்மளோட நம்ம சுவாமி 2 பேரும் அப்படி போறாங்க. போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஆடம் கழக்கு அணுக்கராம் சுவாமியோட அணுக்க தொண்டனார் மாதிரி காட்சி தராங்க. காட்சி தந்தவுடனே நம்மளோட பெருமானார் அதிசயிக்கிறாங்க. நம்ம ஞான பிள்ளையார் அதிசயத்த முதல் இடம் இது, அவர் அதிசயத்த முதல் இடம் இது. அப்ப அதிசயிக்கிறார். அப்ப உடனே பக்கத்துல இருக்க தென்னிலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு வந்து காட்டுறாரு, இங்க பாத்தீங்களா இந்த இந்த இவங்க எல்லாம் வந்து சுவாமியோட அணுக்க தொண்டரா தெரியுறாங்க பாருங்க அப்படின்னு காட்டணும். அவரும் பார்த்து வணங்குறாரு. அப்ப உள்ள போனவனே முண்ட திருநீற்று 3000 அவர்களும் தொண்டத்தகமை கணநாதராய் தோன்ற. அங்க போனாக்கா என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருமே தில்லை 3000 எல்லாரும் நம்ம சுவாமியோட அணுக்க தொண்டரா இருக்கக்கூடிய கணநாதர்களா தோன்றாங்க. அப்ப வந்து பாணருக்கு காட்டின உடனே பாணரும் வந்து பயங்கரமா அப்படியே வணங்குறார். 2 பேரும் வணங்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அங்க மாணிக்க கூத்தர் எதிர் சென்று அணைந்து தாழ்ந்தார் திருக்களிற்றபடிங்க. மாணிக்க கூத்தர் அருள் பண்றாரு. அங்கதான் வந்து இந்த பாடல் பாடுறாங்க. ஆண்டினாய் 3ஆம் திருமுறையில முதல் பதிகம் தில்லைன்ற தலைப்புல இருக்கும், இல்ல கோயில்ன்ற தலைப்புல இருக்கும். காந்தார பஞ்சமம், பண் வந்து காந்தார பஞ்சமம். ஆடினாய் நெய்யோடு பார்த்தையே என்றெடுத்தார்வத்தார் பாடினார் பின்னும் அப்பதிகத்தினில் பரவிய பாட்டொன்றில் நீடுவாழ்த்தில்லை நான் மறையோ தம்மை கண்ட நிலையெல்லாம் கூடுமாறு கோத்து அவர் தொழுதேத்து சிற்றம்பலம் என கூறி அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்மளோட தெய்வ சேக்கிழார் சொல்றாங்க. ஆடினாரு நெய்யோடு பார்த்தையே அந்தன பெரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பண்ணி கால் கதிர் வெண் திங்கள் சூடினாயாருளாம் சுருங்கயம் தொல்வினையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மன்னார் உயர்ந்தார் குணது சாதியார் அவர் தொழுது ஏத்து சிற்றம்பலம். 3வது பாடல்ல பாருங்க, 3வது பாடல்ல 3வது வரி. சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால் கழல் சேவடி கைத்தொழ கோலத்தாய் அருளாய் உன காரணம் கூறுதுமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தொழுது ஏத்தக்கூடியது தில்லையார் தொழுது ஏத்தக்கூடிய சிற்றம்பலம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சுவாமி நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட தொல்வினை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய அவர் தொழுது அவங்கள சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப இவங்க அப்படியே வழிபாடு செய்துட்டு தில்லையில இருந்து திரும்பவும்
தல யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்ப மலை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்ன சொல்ற, சாமி இது மாதிரி பக்கத்துல எருக்கத்தம் புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது அடியேன் அடியேன் பிறந்த ஊர், அந்த ஊர் தான். அதனால நீங்க அங்க வரணும். ஏன்னா அங்க வந்தா என்ன ஆகும், ஞான பிள்ளையார அவங்க அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்க. ஒண்ணு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், இன்னொன்னு இந்த சுவாமிக்கு ஒரு பதிகம் கிடைக்கும் இல்லையா, அதனால அவரை கூப்பிடுற. அப்ப வந்து சரின்னு சொல்லி உடனே சொல்ற, ஐயர் நீர் அவதரிக்க இந்த பதிவு செய்த புண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரேன்னு சொல்றாரு. உடனே இங்க எல்லாரும் அந்த எருக்கத்த புலியூருக்கு போறாங்க. அப்பதான் சுவாமி சொல்றாங்க, ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தது. அப்போ நம்ம ஊர்ல வந்து ஒரு ஞானியோ ஒரு நாயன்மாரோ ஒரு சிறந்த சிவபக்தரோ பிறக்கிறாருன்னா அந்த ஊரே தவம் பண்ணாதான் அது கிடைக்கும். அதனால அந்த ஊர் அவங்கள கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்கேயும் அதிகம் நல்லா இருக்கும். குறிஞ்சியில அமைந்த பண். முதல் திருமுறையில 89வது பதிகம். முதல் திருமுறையில 89வது பதிகம். படையார் தருபூத பகடார் உரை போர்வை உடையான் உமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எரு கத்தம் புலியோர் தகு கோயில் விடையான் அடியேத்த மேவா வினைதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்ம நுணுகி பார்த்தா தெரியும். நம்ம நம்ம நம்பிசாமி தானே பித்தா பெரை சூடின்னு பாடினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பித்தா பெரை சூடின்னு பாடினது யாருன்னா நம்ம காழை பிள்ளையார் தான். பின்னோ பெருமானே பிகிர்ந்தா விடை ஊர்த்தி 3வது பாடல். பெண்ணால் அணியாகும் பித்தா விடை சூடி என்னார் எரு கத்தம் புலையோர் உரைகின்ற அண்ணா என வல்லார் கடையா வினைதானே. அண்ணானா தலைவன் அர்த்தம். அதனால்தான் ஒரு குடும்பத்துல மூத்த ஆண் பிள்ளைக்கு அண்ணான்னு கூப்பிடுறோம். அந்த அப்பாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தலைவனா அவர் இருக்கிறதாலதான் அண்ணான்னு அவரை சொல்றோம். அப்ப அந்த மாதிரி அண்ணானா அண்ணாமலையன் அண்ணா போச்சு அப்படின்னு சொல்றோம். கண்ணார் அந்த கடலை போச்சு. அந்த அண்ணானாக்கா என்னன்னா தலைவன் அர்த்தம். அது மாதிரி பித்தா பிரேசுபடின்னு முதல்ல பாடினது நம்ம ஞான பிள்ளையார் தான். அதுக்கப்புறம் முதுகுன்றம்னு சொல்லக்கூடிய நம்மளோட இப்போ என்ன சொல்றோம், விருதாச்சலம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முதுகுன்றத்துக்கு போறாங்க. அந்த முதுகுன்றத்துல நட்டபாடையில பாடுறாங்க. முதல் திருமுறையில 12வது பதிகம். மத்தாவரை நிறைவே கடல் கடந்து அவடம் உண்ட கொத்தாதரு மணி நீள் முடிச்சுடர் மன்னனது இடமாம் கொத்தார் மலர் குளிர்ச்சந்தகில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்தடி வீழ்தரு முதுகுன்றடைவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த முதுகுன்றத்தை அந்த முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரை அப்படின்னு நம்மளோட நம்பிசாமி கூட பாடுவாங்க. அந்த மாதிரி முத்தாறு அந்த மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய அந்த 6 வளம் செய்து வரக்கூடிய பெருமானார வணங்குறாங்க. பெரிய நாயகி அம்பிநாயகம் பழமலைநாதரை இங்க வந்து முருகனோட பெருமை பகரக்கூடிய முதுகுன்று அப்படின்னு சொல்றாரு. எத்தனாவது திருமுறை சொன்னீங்க லாஸ்ட் பாடினது? எந்த பாடல்மா? இப்ப கடைசியா சொன்னீங்க. முதல் திருமுறையில 12வது பாடல். எப்பயுமே நட்ட பாடல் முதல் 22 பாட்டுல வந்துரும். அது முதல் திருமுறையில 12வது பாடல். எடுத்தாச்சா? அதுல அந்த 10வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. அந்த இதுல புத்தர் சமன் பாட்டுல அருகரோடு புத்தரவர் அறியா அரண்மலையான் எங்கதான் இருந்தாலும் அவங்கதான் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மருகன் வரும் இடபக்கொடை உடையானிடம் மலரா கருகு குழல் மடவார் கடை குறிஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. இந்த இடத்துல வந்து சுவாமிக்கு வந்து 8 திசையிலும் முருகர் கோயில் இருக்கும். குளஞ்சியப்பர் கோயில்ன்றது ரொம்ப இன்னுமே நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கும். நிறைய பேர் வணங்குவாங்க. இந்த கோயில இந்த ஊரை சுத்தி 8 பக்கத்துலயும் முருகர் காவல் கொண்டிருக்கார். முருகர் ரொம்ப சிறப்பான இடம் இது. அதான் அங்க இருக்கக்கூடிய அது குறிஞ்சி நிலம்ன்றதால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வேடர் பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா குறிஞ்சியில நம்மளோட முருகப்பெருமானோட புகழ பாடி கொண்டு இருக்கிறாங்கன்றத சொல்றாரு. அது கருகு குழமடவா கடை குறிஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட பெருமையை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த முதுகுன்று அடைவோமே அப்படின்னு சொல்றாரு. சில இது வந்து நினைமினேன்னு வரும். சில பாடல்கள் வந்து மனசால நினைச்சாலே போதுன்னுவார். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னாக்கா சில ஊர்களை அது அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்கள்லாம் முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு தடையாவது போய் பாக்குறது நல்லது. பெரிய தலம்ன்றதால அங்க வந்து குறிஞ்சியில அந்த இருக்கு குரல் பாடுறாங்க. நின்று 1ஆம் திருமுறையில 93வது பதிகம். 1ஆம் திருமுறையில 93வது பதிகம்.
நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்து வேர்க்கு என்றும் இன்பமே. நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்று முறைவல்லா என்றும் உயர்வோரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடுறாங்க. இது சுவாமி இது இறைவன் திருமுன்பு பாடினது. இது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விதவிதமான பதிகங்கள் வந்து திருமுதுகுன்றத்துக்கு பாடியிருக்காங்க. இந்த சாதாரி வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், பொன்னார் மேனியனை புலித்தோலை, அது சாதாரி தான். இந்த 3ஆம் திருமுறையில 99வது பதிகம், 3ஆம் திருமுறையில 99வது பதிகம். இதுக்கு பேர் என்னன்னா திருமுக்கால்னு ஒரு பேர். இது என்ன எப்படின்னாக்கா திருமுக்கால், இந்த திருவிருக்கு குறள் மாதிரியே இருக்கும், ஆனா அது 2 இருக்கும், 4 வரியில இருக்கும். ஆனா இதுக்கு பேரு திருமுக்கால்னு பேரு. முரசதின் தெழுதரு முதுகுன்றம் மேவிய பரசமர் படையுடையீரே, பரசமர் படையுடையீருமை பரவுவார் அரசர்கள் உலகிலாவாரே. இந்த நாட்டு ஆளணும்னு வடுப்பப்பட்டீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி டெய்லி முதுகுன்றது சுவாமி கிட்ட சொல்லிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. மூடிய சோலை சூழ் முதுகுன்ற தீசனை நாடிய ஞான சம்பந்தன், நாடிய ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடிய அவர் பழியிலரே அப்படின்னு சொல்லிட்டு இது திருமுக்கால்னு சொல்றது, அது பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பழந்தக்க ராகத்திலையும் பாடுறாங்க. அது அடுத்தது வந்து திருமுதுகுன்றம்னு சொல்றது மேகராக குறிஞ்சி. இந்த மேகராக குறிஞ்சில ஒரு 5 பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. முதுகுன்றம், சீகாழி, அப்புறம் கச்சி ஏகம்பம், ஆலவாய், இன்னொரு ஊரு இது செய்யுடையும் திட்ட திருவெழிமேலை. இந்த 5 ஊர்களுக்கு பாடுறாங்க இந்த மேகராக குறிஞ்சில. அதுல இது 1ஆம் திருமுறையில 131வது பதிகம் மேகராக குறிஞ்சி. இதெல்லாம் பாடினா கண்டிப்பா மழை பெய்யும். மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பினால் வேதத்தானோ அறிவொன்னா நடைதலிய பளிங்கே போல் அறிவை ஒத்தாறு சமயங்கள் ஒரு தலைவன் கருதும் ஓர் உணவு தண்ணீ முத்தாறு வெதிருதிர நித்திலம் வாரி குழைக்கும் முதுகுன்றமே அப்படின்னு சொல்லி மேகராக குறிஞ்சில பாடுறாங்க. அடுத்தது காந்தாரத்துல ஒரு பாடல் 2ஆம் திருமுறையில 64வது பதிகம். இதுல சொல்லுவார், தேவா சிறியோம் பிழை பொறுப்பா பெரிய, நாங்களாம் சின்னவங்க சாமி, நீங்க பெரியவர், அதனால எங்க பிழைகள்லாம் பொறுத்துருங்க. ஆவா என்ற அங்கடியா தங்கட்கு, நாங்கெல்லாம் வந்து காவா என்று கைதொழுவார்களாம், ஆவா என்றிடும் ஆணைக்கானல் என்ற சுவாமி எங்களை காப்பாத்த, சரி வா இங்க வா நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வரான். ஆவா என்று அங்கு அடியாதங்கட்கு அருள் செய்வார், ஓவா உரை கொள்ள உயர்ந்தார் என்று ஏத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகு, விபிசித்து முனிவர் என்ற முனிவர் வணங்கினார், அதனாலதான் மூவா முனிவர் வணங்கும் முதுகுன்றரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபிசித்து முனிவர் வணங்கினத சொல்றாரு. அதுக்கப்புறம் அதேதான் இந்த இன்னொரு பாட்டை வந்து கொல்லியில பாடுறாங்க. 3ஆம் திருமுறையில 34வது பதிகம். பாடல் முழுக்க வந்து பூ கொண்டு சுவாமியை வணங்குறதான் சொல்லுவாங்க. வண்ணமா மலர்கொடு வானவர் வழிபட அண்ணலார் ஆயிழை யாழனும் அமர்விடம் மின்னின்மா மழை பொழிந்தெழியவெல் அருவிசே தின்னிலான் புறவணி திருமுது குன்றமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வெறியம் கொன்றேன் பூ கொண்டு வழிபாடு பண்றது முழுக்க முழுக்க இதுல சொல்லுவார். பெரிய நாயகம்மையுடைய வழமலைநாதரை வந்து இங்க வணங்குறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, தூங்கானை மாடம் பெண்ணாடகம்னு ஒரு ஊர் இருக்கு, இப்ப தெரியுங்களா? அந்த பெண்ணாடகம் ஊர் பேரு, அங்க இருக்க சுவாமியோட பேர் வந்து கோயிலோட பேரு இது தூங்கானை மாடம்னு சொல்லக்கூடியது. அந்த தூங்கானை மாடத்துக்கு போறாங்க. அடுத்து அப்படி போகும்போது நல்லா இருக்கும் இந்த பாடு. இந்த உடம்புல பிணி, உடம்பு சரியில்லாதவங்க, நிறைய உடம்பு சரியில்லாதவங்க இந்த பாட்டை விண்ணப்பம் பண்ணா இந்த உடம்பு நல்லா ஆகி வரும். முதல் திருமுறையில 59வது பதிகம். உடம்புல எந்த பிணி இருந்தாலும், பல்லு வலி, காது வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, இல்ல நிறைய வலி, காம்பினேட்டடா நிறைய இருக்குதுமா அப்படின்னா கூட எந்த வழியா இருந்தாலும் இந்த பாடலை வந்து விண்ணப்பம் பண்ணா போயிடும்.
பழந்த கராகத்துல அமைந்தது. உடெங்கும் பிணி பிறவி கேடின்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடி நிழற்கீழ் ஆலாம் வண்ணம் கிடங்கும் மாதேலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் மொழி தொடங்கும் கடந்தை தடம் கோயில் தூங்கானை மாடம் தொழுமெங்களே அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிணி நீர சாதல் பிறத்த பிணியெல்லாம் தீரும் அப்படின்றாரு. அடுத்தது வந்து சாம்நாளும் வாழ்நாளும் தோற்றம் சலிப்பாய வாழ்க்கை ஆமாறு அறியாத அளமந்தின்னு அயர்னம் குறவில்லை. அப்ப என்ன பண்ண, நீ அயர்னாலும் ஒண்ணு குறவில்லை, அதனால இங்க வழங்கன்னு சொல்றாங்க. பல்நீர்மை கொண்டு 6வது பாடல்ல சொல்றாங்க, பல்லு வலிக்கும், ஒண்ணும் கடிக்க முடியாது, பல்லெல்லாம் ஆடி போச்சு, எல்லா பல்லும் கொட்டி போச்சுன்றோம். அப்புறம் காது சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்குறோம், காது கேட்காம போயிடுது. அப்புறம் கண்ணு இப்படி பாத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் எல்லா நீர்மையும் கொண்டு தோலெல்லாம் சுருங்கி போய் இப்படி எல்லாம் ஆயிடுது இல்லையா? அப்ப பொன்னீர்மை தோன்ற புறம் தோன்றினால் புனல் பொதிந்த சொன்ன. ஆனா இங்க ஒருத்தர் பொன்னா பொலபலபலன் பொன்னார் மேனியனே துணி தோலை அரை கசைத்துன்னு இருக்கிறார் இல்லையா? அவரை தொன்னீர் கடந்த தொன்மையான கடந்தையில இருக்க நீங்க வந்து தொடுங்க, இதெல்லாம் நமக்கு வரும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி சுவாமிய 8வது பாடலுக்கும் பல்வீழ்ந்து நாத்தளர்ந்து மெய்யில் வாடி பல்லெல்லாம் கொட்டி போடணும் பேசுவோம். இப்ப நாக்க ஒண்ணுமே சாப்பிட முடியாது, இன்னும் மொல்ல முடியாது, முழுங்கிடணும். அப்ப மெய்யில் உடம்பே பாதி உடம்பா சுருண்டணும். இப்படி எல்லாம் பழிப்புக்கிடமான ஒரு வாழ்க்கையில கேள்வி அங்க தூரப்போ அப்படின்னுவா. இப்ப எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி சுவாமியை வந்து வணங்குங்க. கடந்தை நாயகி அமைப்ப சுடற்குழந்தீஸ்வரை வந்து சொல்லுவாரு. அதனாலதான் இந்த பதிகத்துக்கு கருத்தாவே நம்மளோட 184வது பாடல்ல பெரிய புராணம் பாருங்க, தீங்கு நீங்குவே தொழுமீங்க. எந்த தீங்கா இருந்தாலும் நீங்கணும்னா இந்த தூங்கானை மாடத்தை தொழுமீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த தூங்கானை மாடம் வணங்கிட்டு இந்த மாதிரி ஒரு வெய்ய நேரம், சரியான வெய்ய காலம்னு வச்சுக்கோங்களேன். மணினாச்சு ஓகே. என்ன பண்றாங்க, கருவறைப்பில் புகாதவர் கை தொழும். அப்ப சுவாமி வந்து மெதுவா அறத்துறை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பெண்ணாடகத்துல வணங்கியாச்சு. அடுத்து திரு அறத்துறை, நெல்வாயில் அறத்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நெல்வாயில் அறத்துறைத்துல வராங்க. முன்னாடி இப்ப என்ன எடுத்து அப்படி இப்படின்னு ஒரு 5 வயசு கிட்டக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றாங்க, முன்ன நாள் அப்பா என்ன பண்ணுவாரு, எப்பயுமே தோல் மேல தூக்கிட்டு வர. அப்பாவும் ரொம்ப காலமா சிவபாதர் என்ன பண்றாரு, நீண்ட காலம் சுவாமி கிட்ட வரம் கேட்டுதான் பெறுகிறார். அப்ப கொஞ்சம் தளர்ந்துருச்சு, அப்பாவுக்கு வயசு அதிகமாயிடுச்சு, பிள்ளைக்கும் வயசு அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அப்பையில இருந்து என்ன பண்றாங்க, அப்பா தூக்கிட்டு வந்தா அப்பா கஷ்டமா இருக்கும்னு என்ன பண்றாங்க, ஒரு சில நேரம் தூக்கிட்டா பேசாம இருப்பாங்க, ஒரு கால் நடந்து நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, நம்மளோட பிள்ளை பெருமாளா நடந்து வராங்க. எப்படி நடந்து வராங்கனாக்கா, மறைகள் அனைத்தும் ஒரு வடிவா வந்த மாதிரி ஒரு நிறை மாமதி முழு நிலா மாதிரி நம்மளோட பெருமானார் நடந்து நடந்து வராங்களாம். அப்படி இப்படி வந்து வரும் பொழுது என்ன பண்றாங்க, ஆசை இருக்கு. என்னம்மா நம் ஞான பிள்ளையாருக்கு போய் ஆசை இருக்குமா, அவர் சீவன் முத்தர்னு சொன்னீங்க, மலமற்றவர்னு சொன்னீங்க, பாசமற்றிலர் ஆயணும்னு சொல்றாரு, அவருக்கு ஆசை இருக்குமானா இருக்கு. என்னது பற்றுக பற்றச்சான் பாதத்தைன்ற மாதிரி என்னது சுவாமிய பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கான். சங்கரன் மேல ஆசை இருந்ததால தேசமுக்க திருவுருவானவர் ஈசனை தொழுதே தொழுதே ஏகினார். அப்ப யாராலையும் நடக்க முடியல, கூட வந்தவங்களாலையும் நடக்க முடியல, வெயில் கொளுத்தி எடுக்குது. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கணும்ன்ற எண்ணத்தோட எப்படியாவது நம்ம பெருமானார் நெல்வாயில் அறத்துறையில இருக்க பெருமானாரை பார்த்தணும்ன்றதுல ஒரு அடியும் வந்து ஈசனை நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லி 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 நம்ம படியேறணும்னா அப்படித்தானே ஏறுறோம், வீட்டு மாடிப்படியே அப்படிதான் ஒரு படிக்கும் நமசிவாய நமசிவாயன்னு ஏறுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அப்படியே வந்து தொழுது தொழுதே ஏறுறாங்க. இந்த இப்படி இந்த பண்ண உடனே அப்படியே தொழுது தொழுது வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாரன்பாடின்ற ஒரு ஊர் வருது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் நெல்வாயில் அறத்துறை வரும். மாரன்பாடி வந்த உடனே என்ன பண்றாங்க, வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கலப்பாயிடுது, ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிள்ளை பெருமானாருக்கு அசதி இருந்தாலும் அவங்க போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு வருத்தமா இருக்கதால அந்த மாரன்பாடின்ற இடத்துலயே தங்கிடுறாங்க. அஞ்செழுத்து ஓதி அங்கேயே இருந்துடுறாங்க. அப்ப வந்து உடனே வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க,
இந்த சூரியன் பாக்குறான், ஐயோ நம்ம இப்படி சுட்டு எரிச்சதால்தான் இவங்களால எல்லாம் இவ்வளவு துன்பப்படுது, அடியாருக்கெல்லாம் துன்பம் படுத்திட்டோமே, நம்ம என்ன வெக்கப்பட்டுட்டு சூரியன் என்ன பண்ணிட்டானா, மறைஞ்சுட்டானாமா. அப்ப அப்படி மறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த இரவு என்ன பண்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது சாமி என்ன பண்ற, அறத்துறையில இவரு இங்க மாறன்பாடியில இருக்க, அங்க அறத்துறையில இருக்க சாமிக்கு பொறுக்குமோ, உள்ள வந்து நமச்சிவாயன்னு நடந்து வந்தா அப்பாவுக்கு பொறுக்குமா? உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அறத்துறையில இருக்கக்கூடிய எல்லாரோட சாமி அறத்துறை கோயில்ல வந்தார். கோயில்ல என்ன இருக்குது, ஏறுவதற்கு சிவிகை, நடந்து வந்தா தானே கால் வலிக்குது, அதனால ஏறுறதுக்கு சிவிகை, அப்புறம் வெயில் வராம இருக்கிறதுக்கு இடைக்கூடை, அப்புறம் வந்து நம்மள பிள்ளை பெருமானார் வரும்போது ஊதுறதுக்கு காலம் சின்னம், இது மாதிரி நிறைய சின்னங்கள், அப்புறம் புடிச்சிட்டு வர்றதுக்கு இந்த இந்த தட்டி மாதிரி புடிச்சிட்டு வருவோம் இல்லைங்களா, அது மாதிரி இதெல்லாம் எடுத்து அங்க வச்சுட்டார், எங்க கோயில வச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரோட அடியார் பெருமக்கள் கனவுலையும் போயிட்டு சாமி என்ன சொல்றார், ஞான சம்பந்தன் நம்பால் அணைகின்றான், என்ன பார்க்கறதுக்கு ஞான சம்பந்தன் வர்றார், அதனால முத்தின் சிவிகை மணிக்குடை ஆன சின்னம் இதெல்லாம் என்ன பண்றேன், என்னோட அருங்கலை கோன் ஆகிய நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவங்க எல்லாம் எழுந்து பாக்குறாங்க, எடுத்துட்டு இது என்ன அற்புதம், இப்படி கனவு வந்திருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு வேகமா ஓடி போய் கோயிலுக்குள்ளார பார்த்தா அது என்ன அதிசயம், அங்க எல்லாமே சுவாமி என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே இருக்குது. உடனே அவங்க எல்லாரும் சந்தோஷமா இது பண்றாங்க, எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எங்க இருந்து, அவங்க மன்னிக்கணும், நெல்வாயில் அறத்துறையில இருந்து இந்த மாறன்பாடிக்கு கிளம்புறாங்க. எந்தது சங்கு துந்துபி தாரை பேரை இதெல்லாம் முழங்க, அதெல்லாம் சுவாமி கொடுத்ததெல்லாம் எடுத்த பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா மறையவர்களும் நம்மளோட பெருமானார அந்த சிவிகை எல்லாம் கொடுக்கணும்னு அவங்க போறாங்க. இப்படி போகும்போது சுவாமி என்ன பண்றாரு, இந்த நம்மளோட பிள்ளை பெருமானார் கனவுலையும் வந்துட்டு உனக்கு ஏறதுக்கு முத்து சிவிகை குடை இதெல்லாம் கொடுத்திருக்க, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சுவாமி கனவுல வந்து சொல்லிட்டார். உடனே உணர்த்திட்ட உடனே பிள்ளை பெருமானார் நல்ல கனவு கண்டா உடனே எந்திரிச்சிடணும், அதனால என்ன பண்ணிடுறாங்க, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடுறாங்க, நமச்சிவாய சொல்லி எழுந்து அவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய காலை அனுஷ்டானங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்த உடனே இந்த சூரியன் நேத்து போனவன் என்ன பயந்துட்டு போனான், ஐயோ அடியார்களுக்கெல்லாம் துன்பம் நிறைவேற்றிட்டோமே அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா, ஆஹா நம்மளோட முத்துச்சிவிகை நம்ம சாமி நம்ம ஞான பிள்ளையார் முத்துச்சிவிகையில ஏற போறார், அவரை வந்து அவரை பார்க்கணும், நம்ம நேரமா போனாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவனை வந்து சீக்கிரமா வந்துட்டானா. வந்த உடனே அங்கே வந்து இருள் நீங்கிடுச்சு. நீங்க உடனே சுவாமி என்ன பண்றாங்க, முழு நீரும் அணிஞ்சு மலர் குவித்து 5 எழுத்து ஓதிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இருக்கும்போது அங்க வந்து அந்த ஹரன்னு ஒரே ஆர்ப்போட வராங்க. அடியார்கள்லாம் வந்து என்னென்ன கொண்டு வராங்கனாக்கா, இந்த மாதிரி எல்லாமே பெருமான அந்த மேல் சீர் இருக்கக்கூடிய அறத்துறை நாதர், அறத்துணை ஆதியார் தந்த பேரருள் இது எல்லாமே நீங்க தாங்குங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இல்லையா, நேர்ந்தது எல்லாமே சுவாமியோட திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது எல்லாமே பெருமானாரோட அடிகள் பொலியணிந்த புராணன் அறத்துறை அடிகள் இந்த மருளே இதுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்லது நடந்ததுன்னா, ஒரு சுவாமி அருள் பண்ணாருன்னா சாமிக்கு நன்றி சொல்லி 5 எழுத்த சொல்லி, ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே 5 எழுத்து சொல்லி அந்த கார்ல ஏறணும், சுவாமி எங்களுக்கு இந்த கார் கொடுத்தீங்க, ஒரு நல்ல உணவு கிடைச்சது 5 எழுத்த சொல்லி சுவாமி இந்த நல்ல உணவு கிடைச்சது, ஒரு எதுவா இருந்தாலும் அந்த 5 எழுத்த சொல்லி நன்றி சொல்லி இது பண்ணணும்ன்றது நம்ம நாயன்மார்களோட வழக்கம். அதை நம்மளும் கத்துக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. அப்ப 5 எழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த ஏறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாடுறாங்க. இது வந்து நெல்வாயில் அறத்துறைக்கான பாடல் தான், ஆனா நெல்வாயில் அறத்துறையில இல்ல, மாறன்பாடியிலே அருளப்பட்ட பாடல். என்ன பாடல்னாக்கா, பியந்தை காந்தாரத்தில் அமைந்த 2ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய 90வது பதிகம். 2ஆம் திருமுறையில் 90வது பதிகம் பியந்தை காந்தாரத்தில் அமைந்தது. திருநெல்வாயில் அறத்துறைன்ற தலைப்புல இருக்கும். திருநெல்வாயில்ன்ற அறத்துறைன்ற தலைப்புல இருக்கும். அம்பாள் வந்து ஆனந்தனாகி சுவாமி அறத்துறைநாதர். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர் கல்லார் சென்று கை கோடுவதன்றால் கந்த மாமலர் உந்தி கடும்புணல் நிவமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறையடிகள் தம் அருளே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை சொல்றாங்க. எந்தை எம்பெருமான், எனக்கு தந்தை,
உலகத்துக்கெல்லாம் ஈசன், எங்க எல்லாருக்கும் தலைவன், எங்களுக்கு தந்தையாவும் இருக்கிறார், உலகத்துக்கு ஈசனாவும் இருக்காரு, எங்களுக்கான தலைவனாவும் இருக்கிறார். ஏரமனு கடவுள், எல்லாருக்கும் இந்த உலகத்துல இருக்க அண்ட சராசரங்களுக்கும் கடவுளாவும் இருக்கிறாரு. எப்படி ரிஷபத்துல ஏறக்கூடிய கடவுளாவும் இருக்கிறார். இப்படி பல சொல்லி யார் நினைக்கிறாங்களோ, இப்ப நம்மளும் பல சொல்லி நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் இந்த பெருமான இன்ன தன்மையை நன்றறியா சிவன், அவர் தன்மையே அறிய முடியாதுன்னா அவரை கூடுறதுன்னா அவ்வளவு சாமானியமா? அப்ப யாரால கூட முடியும்? யார் எந்த எம்பெருமான் ஈசன் ஏரமர் கடவுள் இப்படியெல்லாம் சொல்லி யார் ஏத்துறாங்களோ அவங்கள தவிர வேற யாருக்கும் சென்று கை கூடுவதல்லால் அப்படி இருக்கக்கூடிய பெருமானாருக்கு இந்த மலர் என்ன பண்ணுதுன்னா நல்ல வாசனை பொருந்திய மலர்களை இந்த நிவாகர நதி வந்து கொண்டு வந்து வழிபடுது. அந்த கரைமையில இருக்கக்கூடிய அந்த சோலை நிறைந்த நெல்வாயில இருக்கக்கூடியது பெருமானாரோட அருளை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு வரி என்னன்னா 8வது பாடல்ல செழுந்தன் மால்வரை எடுத்த சிறுவழி ராவணன் பாட்டு. ராவணன் அலற அழுந்திய ஊன்றியவரெல்லாம் போற்றி அன்பார்க்கு அருளாது அருளான். நம்ம கோயில்ல வந்துட்டு நிறைய போற்றி சொல்றோம். இப்ப ஒவ்வொரு வகுப்பு தொடங்கும் போது அதுக்கு பேரு மகுடம்னு பேரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு ஒரு கோயில்ல வந்து ஒருத்தர் தென்னாடுடைய சிவனை போற்றினா இன்னும் வாயை திறந்து எல்லாரும் கத்தி சொல்றது இல்ல. அதுல ஏதோ ஒரு கூச்சம் ஒரு வெக்கம், ஐயோ இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்றாங்க. ஆனா போற்றி என்பார்க்கு அல்லது அருளாம். போற்றி சொன்னாதான் சுவாமி அருள் பண்ணுவார். போற்றின்றது சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான விஷயம் நிறைய நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்க சும்மா சொல்றாங்கன்னு என்னைக்காத இருக்கிறதுக்கான ஆதார வழி எதுனா இதுதான். அதான் போற்றி என்பார்க்கு அல்லது அருளான். யார் போற்றி சொல்றாங்களோ அவங்களுக்குதான் அருணும். அதனாலதான் ஒவ்வொரு பதிகத்திலையும் பிள்ளைப்பெருமான் குருநாதரை போற்றி சொல்றோம், மகுடம் சொல்றோம்னு சொல்றோம், குருநாதரை போற்றி சொல்றோம், அந்தந்த தலத்து இறைவன் இரவியை நம்ம போற்றி சொல்றோம். காரணம் என்னன்னா போற்றி சொல்லணும்ன்றது பிள்ளைப்பெருமானார் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல நம்மளுக்கு யாரு சொன்னா என்ன, சொல்லணும்னா என்ன. 217வது பாடல் பெரிய புராணத்துல. அப்ப நம்மளோட பெருமானார் சிவசூரியனுக்கும் மேலா இருக்கக்கூடிய ஞான சூரியன் மாதிரி ஏற அந்த இது முத்தியில எழுதுறார். அப்ப என்ன பண்ண, தொண்டர்கள் ஆர்த்தனர், சுருதிகள் ஆர்த்தனர், தொல்லை அண்டர் ஆர்த்தனர், அகிலமும் ஆர்ப்புடன் எய்த கொண்டல் ஆர்த்தனர், முழவும் ஆர்த்தன, குழுமி வண்டரா போலை மலர்மழை ஆர்த்தது வானம், வளையும் ஆர்த்தன, வயிர்களும் ஆர்த்தன, மறையின் கிளையும் ஆர்த்தன, கிளைஞரும் ஆர்த்தனர், கெழுவும் கலைக்கன் ஆர்த்ததோ கருணையின் ஆர்த்தன, முத்து விளையும் மாக்கதிர் வெண்குடை ஆர்த்தது மிசைய அப்படின்னு 12 முறை ஆர்த்தனன்னு வரும். ஏன்னா சூரியர்கள் 12. அந்த 12 சூரியர்களுக்கு மேல இருக்கிறது சிவசூரியன். அந்த சிவசூரியனுக்கு மேலா இருக்கக்கூடிய ஞான சூரியனா நம்மளோட பெருமானார் வர்றதால அந்த முத்தி சிவிகை மேல அந்த ஒரு சூரியன் ஏறி வரா மாதிரி வராராம். அந்த மாதிரி வர்றதால அந்த 12 முறை வாழ்த்து சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். அப்ப வந்து இப்படியெல்லாம் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த சின்னம் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா சுவாமி, அந்த சங்கு ஊது கொம்பு ஆமா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க எல்லாம் முழங்குறாங்க. என்னன்ட்டு திருஞான உய்ய ஞான சம்பந்தன் வந்தான் அப்படின்னு சொல்லி மூந்தாங்க. முற்றும் மாணவன் ஞானமே முளசுரந்து விட்ட பெற்ற பாலராவாயன் வந்தான் அப்படின்னு சொல்லி திருச்சின்னம் பிடிக்கிறாங்களாம். இப்படி வந்து அணைந்த மாமரை முதல் கலை அகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான்னு ஊதுறாங்களாம். இப்படி எல்லாம் வந்து ஊதி பெருளும் மெய்க்கலை விளங்கவும் பாருளோர் சிந்தை இருளும் நீங்கும் எழுது சொல் மறை அழைப்பவர்தான் பொருளும் ஞானமும் போகும் பூச்சி என்பார்க்கு அருளும் அங்கனர் திருவரத்துறை வந்து அணைந்தார். இப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அந்த திருநெல்வாயில் அறத்துறைக்கு வராங்க. அங்க வந்து பதிகம் பாடுறாங்க. ஆனா நம்மளோட தபக்குறைவு அந்த பதிகம் நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம கிடைத்த உடனே சுவாமி கிட்ட வந்து நன்றி சொல்லக்கூடிய பதிகம் ரொம்ப பாடி இருக்க வேணும். அது வந்து சுவாமி கிட்ட சொல்ற, என்னையும் ஒரு பொருளா கொண்டு நீங்க அருள் புரிந்தீங்களே, உங்களோட பொன்னரை தாமரை போற்றின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமி வணங்குறாங்க. இதுல வந்து 227வது பாடல் பாத்தீங்கன்னாக்கா, சூடினார் கரகமலங்கள் சுருண்டில் கண்ணீர் ஆடினார் திருமேனியில் அறத்துறை விரும்பி நீடினார் திருவருள் பெரும் கருணையே நிகழ பாடினார் அப்படின்னு அந்த 3 சொல்றாங்க. ஆடினார், பாடினார், நீடினார் அப்படின்னு சொல்லிட்டு சூடினார்னு சொல்றாங்க இல்லையா. 4 முறை வருது. 4 அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 வேதங்களுக்கும் இதுவா இருக்கிறதால இந்த 4 முறை சொல்றாங்க. அப்புறம் வந்து இங்க பெருமானார வணங்கிட்டு அங்க நெல்வாயில் அறத்துறையில இருக்கிறாங்க. நெல்வாயில் அறத்துறையில இருந்துட்டு அதுக்கப்புறம் நெல்வெண்ணைன்னு சொல்லக்கூடிய பக்கத்துல இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமா இருக்கும். இந்த நெல்வெண்ணையில வந்துட்டு சுவாமிக்கு வந்து வெண்ணெய் காப்பு இட்டு வழிபாடு செய்யறாங்க.
இங்க சுவாமியை போய் வணங்கினா திருமணம் கைகூடும்ன்றது ஒரு நியமம் இருக்கு. நீலமலக்கண்ணி அம்மையோட வெண்ணையப்பர், இதுவும் நான் சொன்னேன் இல்லையா, திருமுக்கால், அது மாதிரி சாதாரி பண்ணல அமைந்த திருமுக்கால். 3ஆம் திருமுறையில 96வது பதிகம், 3ஆம் திருமுறையில 96வது பதிகம், திருமுக்கால், பண் வந்து சாதாரி. நல்வெண்ணை விழுது பெய்தாடுதீர் நாள்தோறும் நெல்வெண்ணை மேவிய நீரே, நெல்வெண்ணை மேவிய நீருமை நாள்தோறும் சொல்வனம் நீடுவது சொல்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத உன்னை தினம் சொல்வனத்தால வழிபாடு செய்யறதுதான் உயர்வு அப்படிங்கிறாங்க. நிலமல்கு தொல்புகழ் நெல்வனை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன், நலமல்கு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலமல்கு துயரிலரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இதெல்லாம் வாங்கிட்டு திருநெல்வேலை பாடுறாங்க. திருநெல்வேல்வனை பாயிட்டு அங்கே சண்பை காவலர் அருள் பெற்று கலந்து பெருமானார்ட்ட உத்தரவு வாங்கி வராங்க. அப்படி வரும்பொழுது நம்ம பெருமானாரோ தோணிபுரத்துல இருக்க சுவாமியை பார்க்கணும்னு ஆசை வருது. சரி, நம்ம இந்த தல யாத்திரைய எப்படி திரும்ப தோணிபுரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தோணிபுரத்துக்கு திரும்ப வரலான்னு எண்ணம் கொண்டு அங்க இருக்கக்கூடிய தலங்கள்லாம், வழியில இருக்கக்கூடிய தலங்கள்லாம் பார்த்துட்டு வருவாங்க. கொஞ்சம் நிறைய தலங்கள், தொடர்ந்து நிறைய தலங்கள், நிறைய பாடல்கள். இனி இந்த இடத்துல இருந்து இனி பார்க்க போனாக்கா நம்மளோட தோணிபுரம் திரும்புற வரைக்கும் வரும் பாடல்கள் தான் வரும். அந்த பாடல்களை நம்ம அடுத்த வகுப்புல இந்த பாடல்களையும் கொஞ்சம் சிந்திச்சு அந்த தலங்களையும் அப்படியே தல யாத்திரையா சுவாமியோட நம்மளுக்கு திருத்தல யாத்திரையா செல்லலாம்ன்ற அளவோட இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம அந்த வகுப்பை நிறைவுபடுத்திக்கிறோம். இனி அடுத்த வகுப்புல பிள்ளைப்பெருமானாரோட திரும்பும் தல யாத்திரை இணையறதுக்கு குருவர்களும் கூட்டு வைக்கணும்னு சொல்லி நம்ம பிள்ளைப்பெருமானார் திருவடிகளும் ஆசிரியர் பிரணாயக தேவ செக்கிழா பெருமான திருவடிகளும் தோணியில் வீட்டு இருக்கக்கூடிய அம்மையப்பர் திருவடிகளையும் வணங்கி நினைவுபடுத்துகிறோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை அருமை. எல்லா திருத்தலத்துக்கும் போயாச்சு. அப்பா.